இன்றைக்கி நம்ம அரசியலமைப்பின் முக்கிய கூறுகளான தேர்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். சரியா? அதாவது சாலியன் ஃபியூச்சர்ஸ் அந்த சாப்டர் பார்க்க போகிறோம். சாலியன் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னாலே நம்மளுடைய அரசியலமைப்பில் முக்கியமான ரொம்ப முக்கியமான கண்டென்ட் இருக்கும்ல, அதாவது ஃபியூச்சர்ஸ், அதை தான் பார்க்க போகிறோம். சரியா? அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். இந்த கிளாஸ் கொஞ்சம் விரிவாக இருக்கும். சரியா? பார்லிமெண்ட்டை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி சோர்ஸஸ், நம்மளுடைய அரசியலமைப்பு எந்தெந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்கு அப்படிங்கிற சோர்ஸஸை பற்றி கிளாஸஸ் இருக்கும். ஸ்கெடியூல்ஸை டீட்டெயிலாக இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க மாட்டேன். சும்மா அந்த 12 ஸ்கெடியூல்னால் என்னன்னு மட்டும் சொல்லியிருப்பேன். சரியா? ஏன்னா ஸ்கெடியூல் கிளாஸ் நான் தனியாக ஒரு வீடியோ நம்மளுடைய ஆர்டிக்கல் கோர்ஸ் குரூப்பில் போட்டிருப்பேன். அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன். அதில் ஸ்கெடியூலில் இன் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்துடும். சரியா? அதை நான் அனுப்பி விட்றேன். மற்றபடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஒற்றையாட்சி, அதாவது யூனிட்டரி பயாஸ், கூட்டாட்சி, நம்மளுடைய ஃபெடரல் சிஸ்டம், அப்புறம் நம்மளுடைய குடியுரிமைகளை பற்றி ஒரு 17 ஃபியூச்சர்ஸுக்கு நம்மளுடைய இதில் இருக்குது. சரியா? அந்த டீட்டெயில் லட்சுமிகாந்த் புக்கில் உள்ளது தான் இங்கே டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். The Indian Constitution is unique in its contents and spirit. இதுல அந்த ஸ்பிரிட், அதாவது உள்ளார்ந்த உணர்வு அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆமா, நம்ம அரசியலமைப்பு ஏதோ வெறும் சட்ட விதிகளோட தொகுப்பு மட்டும் இல்ல. கரெக்ட். பல வருஷமா நடந்த சுதந்திர போராட்டத்தோட உணர்வுகளை உள்ளடக்கிய ஒரு ஆவணம் அது. அதனாலதான் அதோட உள்ளடக்கமும் உணர்வும் உலகிலேயே ரொம்ப தனித்துவமானது. இப்போ அந்த பத்தியில அடுத்த வரிய பார்க்கலாம். Though borrowed from almost every constitutions of the world, the Constitution of India has several salient features that distinguish it from the constitutions of the other countries. இத படிக்கும்போது நிறைய பேர் கேக்குற ஒரு விமர்சனம் என்னன்னா, அப்ப நம்ம அரசியலமைப்பு மத்த நாட்டுல இருந்து அப்படியே காப்பி அடிக்கப்பட்டதா அப்படிங்கிறது தான். அது காப்பி இல்ல. அதாவது அமெரிக்காவில இருந்து அடிப்படை உரிமைகள், அப்புறம் பிரிட்டன்ல இருந்து நாடாளுமன்ற முறை, இப்படி பல விஷயங்களை நாம எடுத்திருந்தாலும் அதை நாம அப்படியே பயன்படுத்தல. ஆமா, இந்தியாவோட பன்முகத்தன்மைக்கு ஏத்த மாதிரி அதை நம்ம மாற்றி அமைச்சிருக்கோம். அதுதான் நம்ம நாட்டு அரசியலமைப்பை மத்த நாடுகள்ல இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுது. சரியா சொன்னீங்க. ஆனா 1949 உருவாக்கப்பட்ட அந்த அசல் ஆவணம் இன்னைக்கு வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியேவா இருக்கு? கண்டிப்பா இல்ல. அதை பத்தி தான் அடுத்த வரியில சொல்லியிருக்காங்க. நான் வாசிக்கிறேன். It should be noted at the outset that a number of original features of the Constitution as adopted in 1949 have undergone a substantial change on account of several amendments, particularly 7th, 42nd, 44th, 73rd, 74th, 97th and 101st amendments. இந்த எண்களெல்லாம் வரிசையா பார்க்கும்போது மாணவர்களுக்கு கொஞ்சம் மலைப்பா இருக்கலாம். ஆனா இத நடைமுறை வாழ்க்கையோட இணைச்சு பார்த்தா ரொம்ப சுலபமா புரியும். ஆமா, இப்போ அந்த 73 மற்றும் 74வது திருத்தங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் கிராம பஞ்சாயத்து அப்புறம் நகராட்சிகளுக்கு அதிகாரத்தை வழங்குச்சு. அதே மாதிரி அந்த 101வது திருத்தம் ஜிஎஸ்டி வரிய நாடு முழுக்க கொண்டு வந்துச்சு இல்லையா? ஆமா, காலம் மாறும்போது சட்டங்களும் மாறணும் அப்படிங்கிறதுக்கு இது எல்லாம் தான் சிறந்த உதாரணங்கள். ஆனா இந்த திருத்தங்கள்லயே ஒரு மிகப்பெரிய அரசியல் புயல கலப்புன ஒரு திருத்தம் இருக்கு. அத பத்தி தான் அடுத்த வரியில வருது. In fact, the 42nd Amendment Act 1976 is known as mini constitution due to the important and large number of changes made by it in various parts of the constitution. 1976, அதாவது அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த 42nd சட்ட திருத்தத்தை குட்டி அரசியலமைப்புன்னே சொல்றாங்க. ஏன்னா அது முகப்புரையில மதச்சார்பற்ற சமதர்ம அப்படிங்கிற வார்த்தைகளை சேர்த்தது மட்டும் இல்லாம அடிப்படை கடமைகளையும் உள்ள கொண்டு வந்துச்சு. கட்டமைப்பையே பெருமளவு மாத்துச்சு. நாடாளுமன்றம் தன்னோட அதிகாரத்தை உச்சகட்டமா பயன்படுத்தின தருணம்னு கூட அதை சொல்லலாம். அப்போ நாடாளுமன்றம் நினைச்சபடி அரசியலமைப்பை மாத்திக்கிட்டே போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு கண்டிப்பா வரலாம். அதுக்குதான் உச்சநீதிமன்றம் ஒரு எல்லையை வகுத்தாங்க. However, in the Keshananda Bharati case 1973, the Supreme Court ruled that the constituent power of Parliament under Article 368 does not enable it to alter the basic structure of the Constitution. அதாவது சட்டப்பிரிவு 368 பயன்படுத்தி நாடாளுமன்றம் அரசியலமைப்பை திருத்தலாம், ஆனா அதோட அடிப்படை கட்டமைப்பை மாத்த முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் ஆணித்தரமா சொல்லிட்டாங்க. இந்த அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சுலபமா சொல்லணும்னா, ஒரு வீட்டை நீங்க எப்படி வேணாலும் உள்ள அலங்காரம் பண்ணிக்கலாம். ஆமா,
ஆனா அந்த வீட்டோட அஸ்திவாரத்தை இடிக்க முடியாது. சரியா சொன்னீங்க. ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சுதந்திரமான நீதித்துறை இதெல்லாம் தான் அந்த அஸ்திவாரம். இத மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றமே நினைச்சாலும் மாத்த முடியாது. ஆக நம்ம இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது காலத்துக்கேற்ப மாறக்கூடிய ஒரு உயிரோட்டமான ஆவணம். அதே சமயம் நாடாளுமன்றத்தோட அதிகாரத்துக்கும் அதை கட்டுப்படுத்தி ஜனநாயகத்தோட அஸ்திவாரத்தை காக்கிற உச்சநீதிமன்றத்தோட நிலைப்பாட்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலை இருக்கு. இந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் மூலமா தான் நம்ம அரசியலமைப்பு பாதுகாக்கப்படுது. சரி, இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆரோக்கியமான மக்களாட்சியில இந்த அதிகார சமநிலை எந்த அளவுக்கு முக்கியம்? நாடாளுமன்றத்தோட சட்டம் இயற்ற அதிகாரம் பெருசா இல்ல அந்த அரசியலமைப்பு காக்கிற நீதித்துறையோட அதிகாரம் பெருசா? இந்த ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை உங்களோட சிந்தனைக்கே விட்டுட்டு இன்றைய உரையாடலை நிறைவு செய்றோம். நீங்களும் இந்த பத்தி கொஞ்சம் தேடி பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இது இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சங்கள் குறித்த ஒரு விரைவான சுருக்கம். நம்ம அரசியலமைப்பு ஏன் உலகத்திலேயே மிக நீளமான எழுதப்பட்ட ஆவணமா இருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான காரணங்கள் என்னன்னு வாங்க டக்குன்னு பார்க்கலாம். முதலாவது, Constitutions are classified into written, like the American Constitution, or unwritten, like the British Constitution. The Constitution of India is the lengthiest of all the written constitutions of the world. அதாவது, அரசியல் அமைப்புகளை அமெரிக்காவை போல எழுதப்பட்டவை இல்லனா பிரிட்டனை போல எழுதப்படாதவைன்னு ரெண்டா பிரிக்கலாம். ஆனா இதுல நம்ம இந்திய அரசியல் அமைப்பு தான் உலகத்திலேயே மிக நீளமான ஒரு எழுதப்பட்ட ஆவணம். இரண்டாவது, Originally, in 1949, the Constitution contained a preamble, 395 articles, and 8 schedules. Presently, it consists of a preamble, about 470 articles, and 12 schedules. 1949ல இது உருவாக்கப்பட்டப்போ ஒரு முகவுரை, 395 சட்ட பிரிவுகள், 8 அட்டவணைகள் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த பிரிவுகள் அட்டவணைகள்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாதாரண புத்தகத்தோட அத்தியாயங்கள், பட்டியல்கள் மாதிரி தான். ஆனா பல திருத்தங்களுக்கு அப்புறம் இப்போ சுமார் 470 பிரிவுகள், 12 அட்டவணைகளா இது ரொம்ப பிரம்மாண்டமா விரிவடைஞ்சிருக்கு. இறுதியாக 4 factors have contributed to the elephantine size of our constitution. They are geographical factors, historical factors, single constitution for both center and states, and dominance of legal luminaries. இந்த மாபெரும் அளவுக்கு 4 முக்கிய காரணங்கள் இருக்குங்க. நம்ம இந்தியாவின் பரந்த நிலப்பரப்பு, 1935 இந்திய அரசு சட்டத்தோட வரலாற்று தாக்கம், மத்திய மாநில அரசுகளுக்கான ஒரே பொதுவான அரசியல் அமைப்பு, அப்புறம் இதை உருவாக்குன சபையில சட்ட வல்லுநர்கள் அதிகமா இருந்ததுதாங்க அந்த காரணங்கள். சுருக்கமா சொல்லணும்னா நம்ம நாட்டோட புவியியல், வரலாறு, அப்புறம் நிர்வாக தேவைகள் தான் இதை உலகின் மிகப்பெரிய சட்ட புத்தகமா மாத்தியிருக்கு. The Constitution of India has borrowed most of its provisions from the constitutions of various other countries and from the Government of India Act of 1935. அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா பாத்தீங்கன்னா, நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதோட பெரும்பாலான விதிகளை மத்த நாடுகளோட அரசியலமைப்புகள்ல இருந்தும் 1935ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டத்திலிருந்தும் எடுத்திருக்கு. ஆமா, டாக்டர் B.R. அம்பேத்கர் கூட இத பத்தி பெருமையா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சரியா சொன்னீங்க. உலகத்துல இருக்கிற தெரிந்த அனைத்து அரசியலமைப்புகளையும் சல்லட போட்டு அலசி ஆராய்ந்துதான் நமது அரசியலமைப்பு வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு அவர் ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சிருக்காரு. சல்லட போட்டு தேடி எடுத்திருக்காங்க. சரி, அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். The structural part of the Constitution is to a large extent derived from the Government of India Act of 1935. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம அரசியலமைப்போட கட்டமைப்பு பகுதி, அதாவது அந்த ஸ்ட்ரக்சரல் பார்ட், பெரும்பளவுல அந்த 1935 சட்டத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பல வருஷமா பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்ததுனால அந்த நிர்வாக முறை இந்தியாவிற்கு ஏற்கனவே ரொம்ப நல்லா பழகிடுச்சு. ஆமாம், அதேதான். புதுசா ஒன்ன கொண்டு வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறதை விட நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்ததா ஒரு தத்துவ பகுதி இருக்கு. The philosophical part of the Constitution, the fundamental rights and the directive principles of state policy derive their inspiration from the American and Irish constitutions respectively. இதுல என்ன சொல்றாங்கன்னா, தத்துவ பகுதி அப்படிங்கிற அடிப்படை உரிமைகள் அமெரிக்காவில இருந்தும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் அயர்லாந்து நாட்டில இருந்தும் பெறப்பட்டிருக்கு. ஒரு நாட்டுக்கு வெறும் நிர்வாகம் கட்டமைப்பு மட்டும் போதாது, அதுக்கு ஒரு ஆன்மா வேணும். அதுதான் இந்த அடிப்படை உரிமைகள்னு நினைக்கிறேன். கரெக்ட். மக்கள் சுதந்திரத்தை அமெரிக்கா மாடல் உறுதி செய்து, அதே போல ஒரு அரசு எப்படி மக்கள் நலனோட செயல்படணும்
அப்படிங்கறத அயர்லாந்து மாடல் நமக்கு தெளிவா கத்து கொடுக்குது. அடுத்த ஆங்கில வாக்கியம் கவனிங்க. The political part of the constitution, the principle of cabinet government, and the relations between the executive and the legislature have been largely drawn from the British constitution. அதாவது அரசியல் பகுதி. இந்த அமைச்சரவை அரசாங்க முறை, அப்புறம் நிர்வாகத்துறைக்கும் சட்டமன்றத்துக்கும் இடையேயான உறவுகள், இது எல்லாமே பிரிட்டிஷ் அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா நாடாளுமன்ற முறை அப்படிங்கிறது நம்ம தலைவர்களுக்கு ஏற்கனவே ரொம்ப நல்ல அறிமுகமான ஒன்று இல்லையா? உண்மைதான். ஒரு மாபெரும் ஜனநாயக நாட்டை நிர்வாகம் செய்ய அந்த ஸ்திரத்தன்மை ரொம்ப அவசியம். அதனாலதான் அந்த பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறையே தொடர்வது சரியாப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, ரஷ்யா, பிரான்ஸ், தென்னாப்பிரிக்கா அப்புறம் ஜப்பான் இந்த மாதிரி பல நாடுகளோட சட்டங்கள்ல இருந்தும் நிறைய விஷயங்களை எடுத்திருக்காங்க. ஆமா, ஒவ்வொரு நாட்டோட பலத்தையும் நமது தேவைகளுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்து இணைச்சிருக்காங்க. நீங்கள் யுபிஎஸ்சி எனப்படும் குடிமைப்பணி தேர்வுக்கு தயாராகும் ஒரு மாணவர் என்றால் இன்னைக்கு நாம செய்ய போற இந்த அலசல் உங்களுக்கு மிக முக்கியமான ஒண்ணா இருக்க போகுது. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நம்ம கையில எடுத்திருக்கிற அடிப்படை ஆதாரம் யூபிஎஸ்சி தேர்வர்களின் தவிர்க்க முடியாத வழிகாட்டியான எம். லக்ஷ்மிகாந்த் புத்தகத்துல இருக்கிற டேபிள் 3.4. அதாவது சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள். இத நாம வெறும் மனப்பாட பகுதியா மட்டும் பார்க்க போறதில்ல. ஆமா, நாம அதை கொஞ்சம் வித்தியாசமா அணுக போறோம். ஒரு யுபிஎஸ்சி தேர்வர் எந்த கோணத்துல அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பின்னணியை நாம விவாதிக்கலாம். சரியா? ரொம்ப சரி. குறிப்பா பிரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் தேர்வுகளுக்கான நுணுக்கங்களை நாம ஆழமா விவாதிக்க போறோம். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். எந்த ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்துக்கும் ஒரு வலுவான அடித்தளம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும். அப்போ நமது இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற இந்த மாபெரும் கட்டமைப்பின் மிகப்பெரிய அடித்தளம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வியோட நம்ம தொடங்குவோம். நல்ல தொடக்கம். எனக்கு தெரிஞ்சு நமது அரசியலமைப்போட முக்காவாசி பகுதி வேற எங்கிருந்தும் வரல. ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டபோது கொண்டு வந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935, அதாவது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டது. ஆமாம். இதை ஏன் பலரும் அரசியலமைப்போட எலும்பு கூடு, அதாவது ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்றாங்க? அது ஒரு மிக சரியான கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா சுமார் 75% அரசியலமைப்பு விதிகள் இந்த 1935 சட்டத்தோட மறுவடிவம்தான். ஓ, அவ்வளவு அதிகமாவா? ஆமாங்க. ஒரு நாடு சுதந்திரம் அடையும் போது புதிதா ஒரு நிர்வாக அமைப்பை உருவாக்குறது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் இல்லையா? கண்டிப்பா. பிராக்டிக்கலா அது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் பிரிட்டிஷ் காலத்துல உருவாக்கப்பட்ட அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரி நமது அதிகாரிகளுக்கும் தலைவர்களுக்கும் ஏற்கனவே பரிச்சயமானதா இருந்ததுனால அதையே நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். இது ரொம்ப லாஜிக்கலான ஒரு விஷயம்தான். இதுல உள்ள முக்கிய அம்சங்களை நம்ம பார்க்கலாம். முதல் அம்சம் ஃபெடரல் ஸ்கீம், தமிழ்ல கூட்டாட்சி முறை. அதாவது மைய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையே அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கும் முறை. சரியா சொன்னீங்க. அடுத்து ஆபீஸ் ஆஃப் கவர்னர், தமிழ்ல ஆளுநர் பதவி. மூன்றாவதா ஜுடிஷியரி, அதாவது நீதித்துறை அமைப்பு. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு, கவனிச்சிங்களா? என்னது? நாம ஆளுநர் பதவியையோ அல்லது நீதிமன்ற அமைப்பையோ 1935 சட்டத்திலிருந்து எடுத்திருந்தாலும் அது காலனித்துவ காலத்தை போல அப்படியே செயல்படல இல்லையா? ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாம அதை நம்ம ஜனநாயகத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டோம். மேலும் சில விஷயங்களும் இந்த சட்டத்திலிருந்து வந்திருக்கு. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், தமிழ்ல அரசு பணியாளர் தேர்வாணையங்கள். அதாவது நீங்க இப்ப எழுத போற இந்த யூபிஎஸ்சி தேர்வுக்கான மூலமும் இதுல தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. இறுதியா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ், அதாவது நெருக்கடி நிலை ஏற்பாடுகள் மற்றும் நிர்வாக விவரங்கள். இங்க நாம கவனிக்க வேண்டியது அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான். அன்றாட நிர்வாக விதிமுறைகள், இக்கட்டான சூழலிலையில அரசு இயந்திரம் எப்படி செயல்படணும் போன்ற மிக நுணுக்கமான விவரங்கள் அனைத்தையும் 1935 சட்டத்திலிருந்தே நாம எடுத்தோம். அதனாலதான் நமது அரசியலமைப்பு உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பா மாறியது இல்லையா? ஆமா, லென்கெஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ஏன்னா அவங்க கொள்கைகளை மட்டும் சொல்லாம நிர்வாக நடைமுறைகளையும் அரசியலமைப்புக்குள்ளேயே எழுதி வச்சிட்டாங்க. இது ஒரு வலுவான அடித்தளம் தான். ஆனா பிரிட்டிஷ் அரசாங்கம் இயற்றிய ஒரு சட்டத்திலிருந்து அடித்தளத்தை அமைச்சாலும் நேரடியாக பிரிட்டன் நாட்டிடமிருந்து, அதாவது பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம பல முக்கிய ஜனநாயக கூறுகளை கத்துக்கிட்டோம். கண்டிப்பா. நான் படிச்ச வரையில் பார்லிமெண்டரி கவர்மெண்ட், தமிழ்ல நாடாளுமன்ற அரசாங்கம், அங்கிருந்து தான் வந்தது. ஆமா. ஆனா அமெரிக்காவை போல அதிபர் முறை, அதாவது பிரசிடென்ஷியல் சிஸ்டம் இல்லாம நம்ம ஏன் நாடாளுமன்ற முறையை தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான யூபிஎஸ்சி மெயின்ஸ் கேள்வி. அதுக்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்குங்க. ஒன்னு, பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இந்த முறை நமக்கு ஏற்கனவே நல்ல பழகி போயிருந்தது.
சரி. 2வது அதிபர் முறை ஒரு நிலையான அரசாங்கத்தை கொடுக்கும், ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஆனா நாடாளுமன்ற முறை அன்றாட பொறுப்புணர்வை, அதாவது அக்கௌண்டபிலிட்டி உறுதி செய்யும். ஓ, அதாவது கவர்மெண்ட் எப்பவும் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டது. எக்ஸாக்ட்லி. நமது அரசியலமைப்பு சிற்பிகள் நிலைத்தன்மையை விட அரசு மக்களுக்கு பொறுப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இது ஒரு ஆழமான சிந்தனை. சரி, பிரிட்டன்ல இருந்து நாம பெற்ற மற்ற விஷயங்களையும் பட்டியலிட்டுடுவோம். ரூல் ஆஃப் லா, அதாவது ஏவே டைசி அவர்களின் சட்டத்தின் ஆட்சி. லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், சட்டம் இயற்றும் நடைமுறை. கேபினெட் சிஸ்டம், அமைச்சரவை முறை. ப்ரீராகட்டிவ் ரிட்ஸ், நீதி பேராணைகள். பார்லிமெண்டரி பிரிவிலேஜஸ், நாடாளுமன்ற சிறப்புரிமைகள். மற்றும் பைகேமரலிசம், அதாவது ஈரவை முறை. ஆமாம். ஆனா இதெல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா படுறது சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அதாவது ஒற்றை குடியுரிமை. அது ஏன் உங்களை இவ்ளோ ஈர்த்துச்சு? ஏன்னா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல தேசிய அளவுல ஒரு குடியுரிமை, மாநில அளவுல ஒரு குடியுரிமைன்னு இரட்டை குடியுரிமை இருக்கே. இந்தியா மாதிரி இவ்ளோ பெரிய பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டுக்கு ஏன் ஒற்றை குடியுரிமை அவசியமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது நாம ஒரு வரலாற்று பின்னணியிலிருந்து பார்க்கணும். இந்தியா சுதந்திரம் அடையும் போது 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களா சிதறி கிடந்தது. ஆமா, அது ஒரு சவாலான காலகட்டம். இவ்ளோ வேற்றுமைகளை கொண்ட இந்தியாவுல இரட்டை குடியுரிமை கொடுத்திருந்தா நான் இந்தியன் அப்படிங்கறத விட என் மாநிலத்தைச் சேர்ந்தவன் அப்படிங்கிற குறுகிய மனப்பான்மை வளர்ந்திருக்கும். கண்டிப்பா அது தேச ஒற்றுமைக்கு ஆபத்தா முடிஞ்சிருக்கும். எக்ஸாக்ட்லி. தேச பிரிவினை அப்படிங்கிற பெரும் காயத்தோட சுதந்திரம் அடைந்த ஒரு நாட்டிற்கு மக்களை ஒருங்கிணைச்சு நாம் அனைவரும் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரே குடையின் கீழ் கொண்டு வர்றது கட்டாயமா இருந்தது. அதற்காகவே ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிற பிரிட்டிஷ் தத்துவம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமா உதவி இருக்கு. 100% உண்மை. சரி, இப்போ அரசாங்கத்தின் கட்டமைப்பு, நாடாளுமன்ற முறைன்னு பிரிட்டிஷ் தாக்கத்தை பத்தி பேசணும். ஆனா பிரிட்டிஷ் முறையில நாடாளுமன்றம், அதாவது பார்லிமெண்ட் தான் உச்சக்கட்ட அதிகாரம் கொண்டது. ஆமாம், பார்லிமெண்டரி சாவரன்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இயற்றும் சட்டத்தை நீதிமன்றம் அவ்வளவு எளிதா தள்ளுபடி செய்ய முடியாது. ஆனா இந்தியாவுல நாம அப்படி ஒரு முழுமையான அதிகாரத்தை நாடாளுமன்றத்துக்கு கொடுக்கலையே. ஆமா, குடுக்கல. குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் அந்த அரணை நாம வேற எங்கேயோ தேடினோம் இல்லையா? Here's where it gets really interesting. சரியா சொன்னீங்க. இங்குதான் மனித உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தின் முன்னோடியான அமெரிக்க அரசியல் அமைப்பு, அதாவது யுஎஸ் கான்ஸ்டிடியூஷன் உள்ளே வருது. ஓஹோ, நமது அரசியல் அமைப்பு சிற்பிகள் தனி மனித உரிமைகளுக்கான உத்வேகத்தை அங்கிருந்துதான் பெற்றார்கள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், தமிழ்ல அடிப்படை உரிமைகள். ஆனா வெறும் காகிதத்துல உரிமைகளை எழுதி கொடுத்துட்டா போதுமா? அரசு அந்த உரிமைகளை பறித்தா யார் தட்டி கேட்பது அப்படிங்கிற கேள்வி வருமே. அதுக்காக தான் நாம் அமெரிக்காவிலிருந்து அடுத்த 2 ஆயுதங்களை எடுத்தோம். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, சுதந்திரமான நீதித்துறை, மற்றும் ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி புனராய்வு. இந்த நீதி புனராய்வு, அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது யுபிஎஸ்சி தேர்வர்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட். கண்டிப்பா. நாடாளுமன்றம் ஒருவேளை அடிப்படை உரிமைகளை பறிக்கும் வகையில ஒரு சட்டத்தை இயற்றினா அதை செல்லாதுன்னு அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. ஆர்டிகல் 13 இத பத்தி பேசுது. ஆமாம். பிரிட்டிஷ் நாடாளுமன்ற இறையாண்மைக்கும் அமெரிக்க நீதித்துறை மேலாதிக்கத்திற்கும் இடையே ஒரு அழகான சமநிலையை இந்தியா கையாண்டுள்ளது அப்படிங்கிறது மிகவும் வியப்பான ஒரு விஷயம். அந்த பேலன்ஸ் அப்படிங்கறத நீங்க மிக அழகா குறிப்பிட்டீங்க. இதோட அமெரிக்காவிலிருந்து நாம பெற்ற மற்ற விஷயங்களும் அந்த நீதித்துறையோட சுதந்திரத்தை உறுதி செய்பவதான். அது என்னன்னு பாப்போம். இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட், அதாவது குடியரசுத் தலைவர் மீதான குற்றச்சாட்டு முறை அல்லது பதவி நீக்கம். ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நீக்கம். மற்றும் போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர் பதவி. நீதிபதிகளை நியமிப்பது எளிது, ஆனா அவர்களை நீக்கும் நடைமுறையை அமெரிக்காவை போல மிகவும் கடினமாக்கியதால தான் இந்தியாவுல நீதித்துறை சுதந்திரமா செயல்பட முடியாது. ஓ, அப்போ அந்த ரிமூவல் ப்ராசஸ் கடினமா இருக்கிறது தான் அவங்க பயமில்லாம செயல்பட காரணம். எக்ஸாக்ட்லி. சரி, தனிமனித உரிமைகளை பற்றி நம்ம விரிவா பேசணும். ஆனா ஒரு சமூகமா நம்ம வாழும்போது தனிமனித உரிமைகள் மட்டுமே போதுமா? சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை களைய சமூக நீதி வேண்டாமா? அதுவும் ரொம்ப முக்கியம். இத பத்தி நமது அரசியலமைப்பு சிற்பிகள் சிந்தித்தார்கள் என்பதும் எனக்கு தெரியும். அதற்காக அவங்க எந்த பக்கம் திரும்பினாங்க? அதற்காக அவங்க சோவியத் யூனியன், அதாவது யுஎஸ்எஸ்ஆர், தற்போதைய ரஷ்ய அரசியலமைப்பை உற்று நோக்கினாங்க. ஏன்னா அமெரிக்கா ஒரு முதலாளித்துவ நாடு, அதனால உரிமைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. ஆமா, ஆனா சோவியத் யூனியன் ஒரு பொது உடைமை நாடு. அங்கிருந்து நாம பெற்ற மிக முக்கியமான 2 அம்சங்கள் இருக்கு. சொல்லுங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதாவது அடிப்படை கடமைகள்.
இது பின்னர் 42வது திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. சரி. 2வது ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இன் த பிரியாம்பிள். அதாவது முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதி எனும் லட்சியங்கள். இதே முகவுரையில நம்ம பிரெஞ்சு அரசியலமைப்பிலிருந்தும் சில உன்னதமான லட்சியங்களை எடுத்திருக்கிறோம். பிரெஞ்சு புரட்சியோட புகழ்பெற்ற முழக்கங்கள் அவை. ஆமாம், அத வாசிங்க. பிரெஞ்சு அரசியலமைப்பிலிருந்து ரிப்பப்ளிக், அதாவது இந்தியா ஒரு குடியரசு என்ற தன்மை. ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி இந்த பிரியாம்பிள், அதாவது முகவுரையில் கூறப்பட்டுள்ள சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எனும் லட்சியங்கள். இங்க ஒரு யூபிஎஸ்சி தேர்வரா நீங்க கவனிக்க வேண்டிய நுணுக்கம் ஒன்னு இருக்கு. என்ன நுணுக்கம் அது? அமெரிக்காவோட தனிமனித உரிமைகளுக்கும் சோவியத் யூனியனோட சமூக பொருளாதார நீதிக்கும் இடையே எப்போதுமே ஒரு தத்துவவாத மோதல் உண்டு. ஆமா, ஒன்னு கேபிட்டலிசம், இன்னொன்னு கம்யூனிசம். ஆனா இந்திய அரசியலமைப்பு இந்த 2 முரண்பட்ட சித்தாந்தங்களுக்கும் இடையே ஒரு பாலத்தை அமைச்சு நமக்கு சுதந்திரத்தையும் நீதியையும் சமமா வழங்குது. இது உண்மையிலே சிறந்தவற்றின் தொகுப்பு தான். அடுத்து நாம அதிகார பகிர்வு, அதாவது பவர் ஷேரிங் பக்கம் வருவோம். சரி, வருவோம். நமது நாட்டுல மைய அரசு இருக்கு, மாநில அரசுகளும் இருக்கு. கூட்டாட்சி தத்துவம்னு வரும்போது நாம அமெரிக்காவை முழுமையா பின்பற்றல. ஆமா, நாம அங்க கொஞ்சம் மாத்தி யோசிச்சோம். மாறாக கனடா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை பார்த்திருக்கிறோம். ஆமா, முதல்ல கனடாவை பார்ப்போம். ஃபெடரேஷன் வித் a ஸ்ட்ராங் சென்டர், தமிழ்ல வலுவான மைய அரசுடன் கூடிய கூட்டாட்சி. வெஸ்டிங் ஆஃப் ரெசிடியூரி பவர்ஸ் இன் த சென்டர், எஞ்சி அதிகாரங்களை மைய அரசிடம் அளித்தல். அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ் பை த சென்டர், மாநில ஆளுநர்களை மைய அரசு நியமித்தல் மற்றும் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு. இங்க யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் தேர்வுல அடிக்கடி மாணவர்களை குழப்பும் ஒரு ட்ராப் ஒன்னு இருக்கு. என்ன ட்ராப் அது? நாம கனடாவிலிருந்து ஃபெடரேஷன், அதாவது கூட்டாட்சி அப்படிங்கிற மாடலை எடுத்திருந்தாலும் இந்திய அரசியலமைப்புல எங்குமே ஃபெடரேஷன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படவே இல்ல. ஆமா, ஆர்டிகிள் 1 இந்தியாவை யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களின் ஒன்றியம்னு தானே குறிப்பிடுது. எக்ஸாக்ட்லி, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆனா நாம ஏன் அமெரிக்காவை போல மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் தரும் கூட்டாட்சி முறையை தேர்ந்தெடுக்கல? டாக்டர் B.R. அம்பேத்கர் இதற்கு அரசமைப்பு நிர்ணய சபையில மிக தெளிவான ஒரு விளக்கம் அளிச்சிருக்காரு இல்லையா? ஆமாம், அமெரிக்காவுல உள்ள மாகாணங்கள் தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு ஒன்னு சேர்ந்தவை. அதனால அவங்களுக்கு அதிக அதிகாரம் இருக்கு. நினைத்தால் பிரிந்து போகலாம். ஆனா இந்தியா அப்படி ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் உருவாகலையே. எக்ஸாக்ட்லி. நாம சுதந்திரம் அடைந்த போது மதக்கலவரங்கள், தேச பிரிவினை போன்ற பெரும் வழிகளை கடந்து வந்தோம். பல மாகாணங்கள் தனி நாடா பெரிய துடிச்சாங்க. அந்த நேரத்துல மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுத்திருந்தா இந்தியா பல துண்டுகளா சிதறி இருக்கும், பால்கனைசேஷன் நடந்திருக்கும். சரியா சொன்னீங்க. பிரிவினைவாதத்தை தடுக்கவும் நாட்டை ஒன்றிணைக்கவுமே வலுவான மைய அரசு, அதாவது ஸ்ட்ராங் சென்டர் அப்படிங்கிற கனடா மாடல் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதனாலதான் குறிப்பிடப்படாத புதிய அதிகாரங்கள், அதாவது ரெசிடியூரி பவர்ஸ் கூட மைய அரசிடமே கொடுக்கப்பட்டன. ஆமா, அந்த வரலாற்று சூழலை புரிஞ்சுக்கிட்டாதான் இதோட ஆழ நமக்கு தெரியும். கண்டிப்பா. கனடா வலுவான மைய அரசை தந்தது சரி. ஆஸ்திரேலியா நமக்கு இணைந்து செயல்படும் தன்மையை, அதாவது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் தந்ததுன்னு சொல்லலாமா? முற்றிலும் சொல்லலாம். ஆஸ்திரேலியாவிலிருந்து நம்ம பெற்ற முக்கிய அம்சம் கான்கரண்ட் லிஸ்ட், தமிழ்ல பொதுப்பட்டியல். அதாவது மைய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம் அப்படிங்கிற ஒரு பொதுவான களம். ஆமா, கல்வி, வனம் போன்ற விஷயங்கள் இதுல தான் வருது. அடுத்த ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ், வர்த்தகம், வணிகம் மற்றும் போக்குவரத்து சுதந்திரம். ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் தி 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது நாடாளுமன்றத்தின் 2 அவைகளின் கூட்டம். 2 அவைகளுக்கும் இடையே முரண்பாடு வரும்போது ஒன்றாக அமர்ந்து முடிவெடுக்கும் முறை இது. இந்த பொதுப்பட்டியல்தான் மைய அரசும் மாநில அரசும் நவீன பிரச்சனைகளை இணைந்து கையாள ஒரு சிறந்த கருவியா இருக்கு. கண்டிப்பா. சரி, அடிப்படை கட்டமைப்பு, உரிமைகள், அதிகார பகிர்வு அனைத்தையும் பல நாடுகளிலிருந்து பெற்றுவிட்டோம். So what does this all mean? ஒரு அரசு எப்படி செயல்படணும், அதோட தார்மீக பொறுப்பு என்னன்னு வழிகாட்டும் நெறிமுறைகள் அரசியலமைப்புல இருக்கு. அது அயர்லாந்து நாட்டிலிருந்து நாம பெற்ற டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, DPSP, அதாவது அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். ஆமாம். மேலும் அங்கிருந்து நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா, மாநிலங்களவை உறுப்பினர்கள் நியமனம் மற்றும் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை ஆகியவற்றையும் பெற்றோம். இந்த DPSP பத்தி நாம கொஞ்சம் ஆழமா பேசணும்.
இது அடிப்படை உரிமைகளிலிருந்து எப்படி வேறுபடுது அப்படிங்கிறது பல மெயின்ஸ் கேள்விகளோட மையப்புள்ளி. மிக முக்கியமான விவாதம் இது. அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் நீங்க நேரடியாக நீதிமன்றத்திற்கு சென்று நியாயம் கேட்கலாம். அதாவது அது ஜஸ்டிஷியபிள். ஆனா அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்த முடியாதவை, நான் ஜஸ்டிஷியபிள் இல்லையா? ஆமாம். உதாரணத்துக்கு அனைவருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கணும், இலவச சட்ட உதவி வழங்கணும்னு இது அரசுக்கு அறிவுறுத்துது. ஏன் இது 1947 கட்டாயமாக்கல? ஏன்னா அன்று நம்மிடம் போதிய நிதி ஆதாரங்களோ கட்டமைப்போ இல்ல. ஆனா எதிர்காலத்துல அரசுகள் சட்டம் ஏற்றும்போது இந்த நெறிமுறைகளை அடிப்படையாக கொண்டுதான் நிர்வாகம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை சேர்த்தாங்க. ஓ, இது அரசுக்கான ஒரு தார்மீக வழிகாட்டி. எக்ஸாக்ட்லி. சரி, குடிமக்களின் உரிமைகளை பாதுகாப்பதை பற்றி இவ்வளவு நேரம் பேசணும். ஆனா நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்பிற்கே ஒரு பெரிய அச்சுறுத்தல் வரும்போது என்ன நடக்கும்? அது ஒரு சிக்கலான கேள்விதான். அந்த உரிமைகள் அப்படியே தொடருமா? இந்த இடத்துல தான் நம்ம ஜெர்மனியோட வைமர் அரசியலமைப்பை பார்க்க வேண்டியதுள்ளது. ஆமாம். இங்கிருந்து நாம ஒரு கடினமான ஆனால் தேவையான ஒரு ஏற்பாட்டை எடுத்தோம். சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. தமிழ்ல நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகள் ரத்து. ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் வரும்போது தனிமனித உரிமைகளை விட நாட்டின் பாதுகாப்பே முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஏற்பாடு எடுக்கப்பட்டது. ஆனா யூபிஎஸ்சி தேர்வர்கள் இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். 44வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு பிறகு நெருக்கடி நிலையிலும் ஆர்டிகிள் 20 மற்றும் 21, அதாவது உயிர் வாழும் உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் ஆகியவற்றை ரத்து செய்ய முடியாது அப்படிங்கிற பாதுகாப்பு அரண் உருவாக்கப்பட்டுள்ளது. வாவ், இது மிகச்சிறந்த மெயின்ஸ் பாயிண்ட். நெருக்கடி நிலை காலத்துல கூட அடிப்படை உரிமைகள் முற்றிலுமா பறிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறது நமது ஜனநாயகத்தின் முதிர்ச்சியை காட்டுது. கண்டிப்பா. சரி, அரசியல் அமைப்பை இவ்வளவு நுணுக்கமா ஏற்றியாயிற்று. ஆனா காலம் மாறும்போது, சமூகத்தின் தேவைகள் மாறும்போது அரசியல் அமைப்பை மாற்றி அமைக்க வேண்டாமா? கட்டாயம் மாத்தணும். அது ஒரு உயிரோட்டமான டாக்குமெண்ட் ஆச்சு. அதற்கான திருத்த நடைமுறைகளை தென்னாப்பிரிக்காவிடமிருந்து நாம பெற்றிருக்கிறோம். ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியல் அமைப்பு திருத்த முறை. மேலும் எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்தல் ஆகியவையும் அங்கிருந்து வந்தவையே. இந்த அரசியலமைப்பு திருத்த முறையில இந்திய அரசியலமைப்பின் மேதைமை மிக தெளிவா வெளிப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு சொல்றீங்க? ஒரு அரசியல் அமைப்பை மிக எளிதா திருத்த முடிஞ்சா, அதாவது யூகே மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியா இருந்தா, அது அரசியல்வாதிகளின் விளையாட்டு பொருளாகிவிடும். மிக கடினமா இருந்தா, அதாவது யுஎஸ் மாதிரி ரிஜிடிட்டியா இருந்தா, அது கால மாற்றத்திற்கேற்ப மாறாமல் உடைந்துவிடும். மிக சரியான பாயிண்ட். தென்னாப்பிரிக்காவை பின்பற்றி சில பகுதிகளை எளிதாகவும் பல முக்கிய பகுதிகளை மிக கடினமாகவும் திருத்தும் வகையில ஒரு அற்புதமான கலவைய பிளெண்ட் ஆஃப் ரெஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த நெகிழ்வுத்தன்மையால தான் அடிப்படை கட்டமைப்பு, அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் அப்படிங்கிற அற்புதமான தத்துவத்தை கேசவானந்த பாரதி வழக்குல உச்சநீதிமன்றத்தால் உருவாக்க முடிஞ்சது. அருமையான இணைப்பு. இறுதியா நம்ம பார்க்க வேண்டிய நாடு ஜப்பான். ஜாப்பனீஸ் கான்ஸ்டிடியூஷன். இங்கிருந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, அதாவது சட்டத்தினால் நிலைநாட்டப்பட்ட நடைமுறை அப்படிங்கிற தத்துவத்தை நாம பெற்றோம். ஒருவருடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை பறிக்கும் முன் அந்த சட்டம் சரியான நடைமுறைகளை பின்பற்றி ஏற்றப்பட்டுள்ளதா என்பதை இது உறுதி செய்யுது. அமெரிக்காவோட டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, சட்டத்தின் உரிய நடைமுறை என்பதற்கும் இதற்கும் உள்ள வேறுபாடுதான் மேனகா காந்தி வழக்கின் மையப்புள்ளியா அமைந்ததல்லவா? மிக துல்லியமா சொன்னீங்க. ஆரம்பத்துல ஜப்பான் மாடலான சட்டத்தினால் நிலைநாட்டப்பட்ட நடைமுறையை மட்டும் பார்த்த நமது நீதிமன்றங்கள் மேனகா காந்தி வழக்குல அமெரிக்க மாடலான டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிற தத்துவத்தையும் உள்வாங்கினாங்க. அதாவது சட்டம் இயற்றப்பட்ட நடைமுறை மட்டும் சரியா இருந்தா போதாது, அந்த சட்டம் நியாயமானதாகவும் ஜஸ்ட் அண்ட் ஃபேராகவும் இருக்கணும்னு தீர்ப்பளிச்சாங்க. எக்ஸாக்ட்லி. இது அரசியல் அமைப்பு எப்படி காலப்போக்கில் வளர்கிறது அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணம். இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது பலரும் மேலோட்டமா விமர்சிப்பது போல வெறும் கடன் வாங்கப்பட்ட பைபேக் ஆஃப் பாரோயிங்ஸ் அல்ல. கண்டிப்பா கிடையாது. உலகின் அனைத்து அரசியலமைப்புகளையும் அலசி ஆராய்ந்து இந்தியாவிற்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்து நமது அரசியலமைப்பை உருவாக்கியுள்ளோம் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் பெருமையுடன் கூறியது எவ்வளோ பெரிய உண்மை என்பதை நிரூபிக்குது. ஆமா, நீங்க கவனிச்சீங்கன்னா உலகெங்கிலும் உள்ள சிறந்த கூறுகளை எடுத்து இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கேற்ப மிக நேர்த்தியாக தைக்கப்பட்ட ஒரு ஆடைதான் நமது அரசியலமைப்பு என்பதை நீங்கள் ஆழமா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன்.
நிச்சயமா. இந்திய அரசியலமைப்பின் நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை பத்தின முக்கிய தகவல்களோட ஒரு விரைவான தொகுப்பு தான் இது. இப்போ அரசியலமைப்பு திருத்த முறைகளை ரொம்பவே சிம்பிளா விளக்குற இந்த சுருக்கம் யூபிஎஸ்சி தேர்வர்களுக்கு ஏன் ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை. சரி, விஷயத்துக்கு வருவோம். முதலாவதாக, உலகத்துல உள்ள அரசியலமைப்புகளை பொதுவா 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு, அமெரிக்கா மாடல் மாதிரி திருத்தம் செய்யறதுக்கு ரொம்பவே கடினமான ஸ்பெஷல் நடைமுறைகள் தேவைப்படுற நெகிழாத்தன்மை, அதாவது ரிஜிட் முறை. இன்னொன்னு, சாதாரண சட்டங்களை மாத்திர மாதிரி ரொம்ப ஈஸியா திருத்தக்கூடிய பிரிட்டன் மாடல். இத நெகிழும் தன்மை, அதாவது ஃப்ளெக்சிபிள் முறைன்னு சொல்வாங்க. இரண்டாவதாக, நம்ம இந்திய அரசியலமைப்பு எப்படிப்பட்டதுன்னு யோசிக்கிறீங்களா? இது இந்த 2க்கும் நடுவுல இருக்கிற ஒரு அட்டகாசமான கலவங்க. அதாவது சட்டப்பிரிவு 368க்கு கீழே சில முக்கிய சட்டங்களை மாத்தறணும்னா நாடாளுமன்றத்தோட சிறப்பு பெரும்பான்மை கண்டிப்பா வேணும். அதுவே இன்னும் சில விஷயங்களை மாத்தணும்னா இந்த சிறப்பு பெரும்பான்மையோட சேர்த்து சரிபாதி மாநிலங்களோட ஒப்புதலும் கட்டாயம் தேவைப்படும். இறுதியாக இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. நம்ம அரசியலமைப்போட சில பகுதிகளை எந்த ஒரு ஸ்பெஷல் ப்ராசஸும் இல்லாம நாடாளுமன்றத்துல ஒரு சாதாரண பெரும்பான்மை மூலமாவே ரொம்ப ஈஸியா திருத்திட முடியும். ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி செய்யப்படுற சாதாரண திருத்தங்கள் சட்டப்பிரிவு 388க்கு கீழே வரவே வராது. சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பு காலத்துக்கு ஏத்த மாதிரி ஈஸியா வளைற தன்மையோடும் அதே சமயம் அதோட அடிப்படை கட்டமைப்பு மாறாத உறுதியோடும் வடிவமைக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆவணம். ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயஸ். இத தமிழ்ல ஒற்றையாட்சி சார்புடைய கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கான ஆதார குறிப்புகளை வச்சுக்கிட்டு இந்த அமைப்போட நடைமுறை சிக்கல்களையும் அதோட தத்துவங்களையும் நம்ம இன்னைக்கு முழுமையா அலச போறோம். நிச்சயமா. இப்போ நீங்க யூபிஎஸ்சி தேர்வை இலக்கா வச்சு படிக்கிற ஒரு மாணவர் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பை சும்மா மனப்பாடம் பண்றதை தாண்டி அதோட ஏன், எப்படி அப்படிங்கிற கேள்விகளை புரிஞ்சுக்கிறது எவ்வளவு அவசியம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். உலக நாடுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அமெரிக்கா மாதிரியான நாடுகள் முழுமையான கூட்டாட்சி முறையை, அதாவது ஃபெடரல் முறையை பின்பற்றாங்க. பிரிட்டன் மாதிரியான நாடுகள் முழுமையான ஒற்றையாட்சி, அதாவது யூனிட்டரி முறையை வச்சிருக்காங்க. ஆனா இந்தியா இது 2க்கும் நடுவுல ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்கு இல்லையா? அதேதான். இந்திய அரசியலமைப்பை நாம சும்மா ஒரு கூட்டாட்சின்னு மட்டும் சாதாரணமா வகைப்படுத்திட முடியாது. நம்ம அரசியலமைப்பு சிற்பிகள் ஏன் இப்படி ஒரு கலவையான அமைப்பை உருவாக்குனாங்க, அது இன்னைக்கு வரைக்கும் எப்படி செயல்படுது அப்படிங்கறத துல்லியமா பகுப்பாய்வு செய்யறது தான் இன்னைக்கு நம்ம விவாதத்தோட நோக்கமே. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நம்ம ஆதார குறிப்புகளின்படி பாத்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு அடிப்படையில ஒரு கூட்டாட்சி முறைய, அதாவது ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை நிறுவியிருக்கு. ஆனா ஒரு கூட்டாட்சினா என்ன? அதுக்குன்னு சில அடிப்படை இலக்கணங்கள் இருக்கணுமே. நம்ம சிஸ்டம்ல அந்த யூஷுவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ ஃபெடரேஷன் எப்படி பொருந்தி போகுது? இப்போ ஒரு சிறந்த கூட்டாட்சி அமைப்புக்குரிய சில முக்கியமான அம்சங்களை நம்ம குறிப்புகள் ரொம்ப தெளிவாவே விளக்குது. சரி. யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல விடை எழுதும்போது இந்த அம்சங்களை நீங்க வெறும் பட்டியலா பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற தர்க்கத்தை புரிஞ்சுக்கணும். விஷயம் 2 கவர்மெண்ட், அதாவது 2 அரசாங்கங்கள். மத்தியில ஒரு அரசாங்கம், மாநிலங்கள்ல ஒரு அரசாங்கம். சரியா சொன்னீங்க. 2ம் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அதிகார வரம்புக்குள்ள தண்டிச்சையா செயல்படும். ஒரு நிமிஷம் இருங்க. 2 அரசாங்கங்கள் இருக்கு, சரி. ஆனா அவங்களுக்குள்ள யார் எந்த வேலையை செய்யறது அப்படிங்கிற குழப்பம் வராதா? கண்டிப்பா வரும். அதுக்காகத்தான் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், அதாவது அதிகார பகிர்வு அப்படிங்கிற 2வது அம்சத்தை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த அதிகார பகிர்வு தான் பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை மாதிரியான தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை மத்திய அரசும், சட்டம், ஒழுங்கு, சுகாதாரம் மாதிரியான உள்ளூர் விஷயங்களை மாநில அரசும் கவனிச்சுக்கிறாங்க. அப்படிங்கிறது மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் மாதிரி. யார் யாருக்கு என்ன அதிகாரம் அப்படிங்கறத எழுத்துப்பூர்வமா பதிவு செய்யலன்னா நாளடைவில் அதிகாரம் படைத்தவர்கள் மத்தவங்கள ஆதிக்கம் செய்ய தொடங்கிடுவாங்க. அதனாலதான் இந்திய அரசியலமைப்பு உலகின் மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பா இருக்கு. இதோட தொடர்ச்சியா தான் 4வது அம்சமான சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியலமைப்பின் மேலாண்மை வருது. அப்படின்னா நாடாளுமன்றம் ஏற்ற சட்டமா இருந்தாலும் சரி, மாநில சட்டமன்றம் ஏற்ற சட்டமா இருந்தாலும் சரி, அது அரசியல் அமைப்புக்கு உட்பட்டுதா இருக்கணும். அரசியல் அமைப்பு தான் எல்லாத்தையும் விட உயர்ந்தது, அதானே? வெளிப்படையா சொல்லணும்னா ஆமா. மத்திய அரசும் மாநில அரசும் தங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை அரசியலமைப்பிலிருந்து தான் பெறாங்க. அதனால எந்த அரசாங்கமும் அரசியலமைப்பை மீறி செயல்பட முடியாது. இத உறுதி செய்யதான் 5வது அம்சமான
ரிஜிடிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அதாவது நெகிழாத்தன்மை கொண்ட அரசியலமைப்பு அவசியமாகுது. எக்ஸாக்ட்லி. அதிகார பகிர்வு சம்பந்தப்பட்ட விதிகளை மத்திய அரசு நினைத்த மாத்திரத்துல தனியா திருத்திட முடியாது. அதுக்கு நாடாளுமன்றத்தோட ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அதாவது சிறப்பு பெரும்பான்மை மட்டும் இல்லாம இந்தியாவோட சரிபாதி மாநில சட்டமன்றங்களோட ஒப்புதலும் தேவைப்படும். இது மாநிலங்களோட உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு மிக முக்கியமான கூட்டாட்சியரன். இது கேட்கறதுக்கு மிக வலுவான ஒரு அமைப்பா தெரியுது. ஆனா நடைமுறையில மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில ஏதாவது ஒரு சட்ட சிக்கலோ அல்லது அதிகார போட்டியோ வந்தா அதை யார் தீர்த்து வைப்பா? அதுக்காகத்தான் 6வது அம்சமான இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, சுயாதீனமான நீதித்துறை செயல்படுது. உச்சநீதிமன்றம் மத்திய அரசோட கட்டுப்பாட்டிலேயோ அல்லது மாநில அரசோட கட்டுப்பாட்டிலேயோ இல்லாம தன்னிச்சையா செயல்பட்டு இந்த அதிகார பகிர்வை பாதுகாக்குது. துல்லியமான பார்வை. நீதித்துறைக்கு அரசியல் அமைப்பை விளக்குற அதிகாரம் இருக்கிறதால தான் இந்த கூட்டாட்சி முறையே சாத்தியமாகுதுன்னு சொல்லலாம். இறுதியா கூட்டாட்சியோட 7வது அம்சமா பைகேமரலிசம், அதாவது ஈரவை சட்டமன்றத்தை நம்ம ஆதாரம் குறிப்பிடுது. மக்களவை, அதாவது லோக்சபா, ஒட்டுமொத்த மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துது. ஆனா மாநிலங்களவை, அதாவது ராஜ்யசபா, மாநிலங்களோட உரிமைகளையும் நலன்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துது. ஆமா, மத்திய அரசு தன்னிச்சையா மாநிலங்களை பாதிக்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா அதை தடுத்து நிறுத்த மாநிலங்களுக்கு நாடாளுமன்றத்துல கொடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம் தான் இந்த மாநிலங்களவை. இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த அம்சங்களை வச்சு பார்த்தா இந்தியா ஒரு மிகச் சிறந்த கூட்டாட்சி நாடு அப்படிங்கிற முடிவுக்கு வர்றது இயல்புதான். இப்போ ஒரு பெரிய கம்பெனில பல துறைகள் எப்படி தன்னாட்சியோட செயல்படுமோ அது மாதிரி தான் இதுவும் இருக்கு. ஆனா இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. நாம இவ்ளோ நேரம் கூட்டாட்சி அம்சங்களை பத்தி, அது எவ்ளோ அழகா அதிகாரத்தை பகிர்ந்தளிக்குது அப்படிங்கறத பத்தி பேசணும். ஆனா நம்ம அரசியல் அமைப்பை கொஞ்சம் உற்று நோக்குன அதுல உள்ள ஒற்றையாட்சி அல்லது கூட்டாட்சி அல்லாத அம்சங்கள், அதாவது யூனிட்டரி ஆர் நான் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ், ஒரு பெரிய முரண்பாட்டை உருவாக்குது. வெளிப்பார்வைக்கு கூட்டாட்சியா தெரியற இந்த அமைப்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் எப்படி ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம ஆதாரங்கள் என்ன சொல்லுது? இதுல மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நம்ம அரசியல் அமைப்புல கூட்டாட்சி அம்சங்களை விட ஒற்றையாட்சி அம்சங்களோட பட்டியல் தான் மிகவும் வலுவானதா இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, நம்ம ஆதாரம் சுட்டிக்காட்டுற அந்த ஒற்றையாட்சி அம்சங்களை வரிசையா பார்ப்போம். முதலாவது a strong center, ஒரு வலுவான மத்திய அரசு. அதிகார பகிர்வு இருக்குன்னு நம்ம சொன்னாலும் மத்திய பட்டியல்ல, அதாவது யூனியன் லிஸ்ட்ல உள்ள துறைகள் மாநில பட்டியலை விட ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம எஞ்சிய அதிகாரங்களும், அதாவது ரெசிடியூரி பவர்ஸும் மத்திய அரசு கிட்ட தானே கொடுக்கப்பட்டிருக்கு. அதேதான், ஒரு மாநிலத்தோட தலையெழுத்தே மாத்திர அளவுக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு. அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம்ல பல திறமையான வீரர்கள் இருந்தாலும் கேப்டனுக்கு மட்டும் சில சிறப்பு அதிகாரங்கள் இருக்கிற மாதிரி, மாநிலங்களுக்கு அதிகாரங்கள் இருந்தாலும் தராசோட முள்ளு எப்போதுமே மத்திய அரசோட பக்கம்தான் சாஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான ஒண்ணு இல்லையா? அது ஒரு சிந்திக்க வேண்டிய கேள்விதான். ஆனா அந்த முரண்பாடு அடுத்தடுத்த அம்சங்கள்ல இன்னும் தெளிவா தெரியும். 2வது அம்சம் பாத்தீங்கன்னா சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன், ஒற்றை அரசியலமைப்பு. அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனி அரசியல் அமைப்பு இருக்கும்ல. ஆமா, ஒட்டுமொத்த நாட்டை நிர்வகிக்க ஒண்ணு, மாநிலங்களுக்கு ஒண்ணுன்னு இருக்கும். ஆனா இந்தியாவுல காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எந்த மாநிலமா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே ஒரு அரசியலமைப்பு தான். மாநிலங்களுக்குன்னு தனி அரசியலமைப்பு கிடையாது. இது அதிகாரத்தை மையப்படுத்துற ஒரு தெளிவான ஒற்றையாட்சி அம்சம். அதே போல சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை அப்படிங்கறதும் அப்படிதானே. அமெரிக்கால ஒருத்தருக்கு இரட்டை குடியுரிமை இருக்கும். ஆனா இந்தியால நாம அனைவரும் இந்தியர்கள் மட்டுமே. மாநில அளவிலான குடியுரிமைன்னு எதுவும் கிடையாது. உண்மைதான். இது மக்களை ஒன்னா இணைக்க உதவியா இருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியா இது ஒரு ஒற்றையாட்சி தன்மைதான். இப்போ நாம முன்பு பேசின ஒரு முரண்பாட்டுக்கு வருவோம். கூட்டாட்சி அம்சத்துல நாம நெகிழாத்தன்மை கொண்ட அரசியல் அமைப்பு, அதாவது ரிஜிடிட்டின்னு பார்த்தோம். ஆமா. ஆனா ஒற்றையாட்சி அம்சத்துல நம்ம ஆதாரம் ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், நெகிழும் தன்மையுடைய அரசியலமைப்புன்னு குறிப்பிடுது. எப்படி ஒரே அரசியலமைப்பு நெகிழாத்தன்மையோடும் நெகிழும் தன்மையோட இருக்க முடியும்? எனக்கு புரியுது. அதாவது மத்திய மாநில அதிகார பகிர்வு தொடர்பான சில முக்கியமான விதிகளை மாத்துறது கடினம், அது ரிஜிட்.
ஆனா அரசியலமைப்போட பெரும்பான்மையான பகுதிகளை நாடாளுமன்றம் தன்னுடைய சாதாரண பெரும்பான்மை மூலமை மிக எளிதா மாத்திட முடியும். அது ஃபிளெக்சிபிள். சரியா சொன்னீங்க. இதுக்கு மாநிலங்களோட அனுமதியே தேவையில்லை. உதாரணத்துக்கு ஒரு மாநிலத்தோட எல்லைய மாத்துறதுக்கோ அல்லது அந்த மாநிலத்தோட பேரையே மாத்துறதுக்கோ ஆர்டிகல் 3 படி நாடாளுமன்றத்துக்கு முழு அதிகாரம் இருக்கு. அந்த மாநிலத்தோட ஒப்புதல் கூட தேவையில்லை. ஒரு கூட்டாட்சியில மாநிலத்தோட இருப்பே கேள்விக்குறியாக்குற அதிகாரம் மையத்துக்கிட்ட இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒற்றையாட்சி ஆதிக்கம் அல்லவா? மிக நுட்பமான எடுத்துக்காட்டு. இது தொடர்ந்து இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படிங்கிற அம்சத்தையும் நாம கவனிக்கணும். கூட்டாட்சியில தன்னிச்சையான நீதித்துறை இருக்குன்னு பார்த்தோமே. தன்னிச்சையான நீதித்துறை இருக்கு. ஆனா இந்தியால உச்சநீதிமன்றத்தோட கீழே உயர்நீதிமன்றங்களும் அதன் கீழ் மாவட்ட நீதிமன்றங்களும் ஒரு படிநிலை அமைப்பா, அதாவது ஹைரார்கியா, ஒற்றை கட்டுப்பாட்டுல தான் செயல்படுது. அமெரிக்காவை போல மத்திய சட்டங்களுக்கு ஒரு நீதிமன்றம், மாநில சட்டங்களுக்கு தனி நீதிமன்றம் இங்க கிடையாது. ஒட்டுமொத்த நீதித்துறையும் ஒருங்கிணைக்கப்பட்டது. இதை விட இன்னும் ஒரு படி மேல போய் மாநில அரசுகளோட அன்றாட செயல்பாடுகள்ல தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு அம்சத்தை நம்ம ஆதாரம் சொல்லுது. அதுதான் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் பை த சென்டர். மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் செய்யப்படுவது. இதுதான் கூட்டாட்சி தத்துவத்துல அடிக்கடி விவாதத்தை ஏற்படுத்துற ஒரு மிகப்பெரிய ஒற்றையாட்சி அம்சம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கிறப்போ மத்திய அரசு ஒரு ஆளுநரை நியமிக்கிறது ஒரு பெரிய செக் தானே. ஆனா ஆளுநர் என்பவரும் மாநிலத்தோட நலனை காக்கிறாரா அல்லது மத்திய அரசோட முகவரா, அதாவது ஏஜென்ட் ஆஃப் த சென்டரா செயல்படுறாரா அப்படிங்கிற விவாதம் அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட காலத்தில் இருந்துட்டு வருது. இதன் மூலமா மாநில அரசோட மீது மத்திய அரசு ஒரு மறைமுக கண்காணிப்பு செலுத்துது. இதே மாதிரியான இன்னொரு மறைமுக கட்டுப்பாடு தான் ஆல் இண்டியா சர்வீசஸ், அகில இந்திய பணிகள்னு நினைக்கிறேன். IAS, IPS மாதிரியான உயர் பதவிகள்ல இருக்கிறவங்க மாநில அரசுகளோட நிர்வாகத்துல தான் முதன்மையா பணிபுரியறாங்க. ஆனா அவங்கள தேர்ந்தெடுக்கிறது யாரு? மத்திய அரசு தேர்வாணையமான UPSC. அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறது மத்திய அரசு. அவங்க மீதான இறுதி கட்டுப்பாட்டை கொண்டிருக்கிறதும் அவங்கள பணியிடை நீக்கம் செய்யற முழு அதிகாரமும் மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு. மாநில அரசுகளால அவங்கள இடமாற்றம் செய்ய முடியுமே தவிர பணி நீக்கம் செய்ய முடியாது. இது அப்பட்டமான ஒற்றையாட்சி தன்மைதானே. அந்த நிர்வாக யதார்த்தத்தை நீங்க மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இவை அனைத்தையும் விட பிரம்மாண்டமான ஒரு அம்சம் இருக்கு. அதுதான் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அவசர நிலை பிரிவுகள். ஓ, அது ரொம்ப முக்கியமானது. ஒரு போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அல்லது உள்நாட்டு கலவரம் ஏற்படுறப்போ அரசியலமைப்புல எந்த ஒரு திருத்தமுமே செய்யாமலேயே ஒட்டுமொத்த இந்திய கூட்டாட்சி அமைப்பும் ஒரே இரவுல ஒரு முழுமையான ஒற்றையாட்சி அமைப்பா, அதாவது யூனிட்டரி சிஸ்டமா உருமாறிடும். அந்த நேரத்துல மாநில அரசுகளோட அதிகாரம் முற்றிலுமா முடக்கப்பட்டு ஒட்டுமொத்த நாடும் மத்திய அரசோட நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்துடும். ஆமா, இது உலகின் எந்த ஒரு கூட்டாட்சி அரசியலமைப்பிலையும் காண முடியாத ஒரு தனித்துவமான அம்சம். இது உண்மையிலேயே நம்மள சிந்திக்க வைக்கிற ஒரு கட்டமைப்பு தான். கூட்டாட்சி அப்படிங்கிற பேர்ல தொடங்கி இவ்வளவு வலுவான ஒற்றையாட்சி அதிகாரங்களை மத்திய அரசுக்கு கொடுத்திருக்கிறது ஏன்? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தா நம்ம அரசியல் அமைப்பை உருவாக்கிய B.R. அம்பேத்கர் அவங்க எடுத்த ஒரு மிக முக்கியமான ஆழமான அரசியல் நகர்வு நமக்கு தெளிவா புரியும். நம்ம ஆதார குறிப்பும் அதையே தான் மிக தெளிவா சுட்டி காட்டுது. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தா அந்த நுட்பமான நகர்வு என்னவென்று புரியும். நாம இவ்வளவு நேரம் கூட்டாட்சி என்று விவாதித்து விட்டோம். ஆனா அதிர்ச்சியான உண்மை என்னவென்றால், ஃபெடரேஷன் அல்லது கூட்டாட்சி அப்படிங்கிற வார்த்தை இந்திய அரசியலமைப்புல எங்குமே பயன்படுத்தப்படல. எந்த ஒரு சட்ட பிரிவிலுமே இல்லையா? இல்லவே இல்ல. அரசியலமைப்பை எழுதியவர்கள் அந்த வார்த்தையை தவறுதலா விட்டுவிடல, வேண்டுமென்றே ஆழமான சிந்தனையோட தவிர்த்திருக்காங்க. ஃபெடரேஷன் அப்படிங்கிற வார்த்தை இல்லை என்றால் இந்தியா என்ற இந்த மாபெரும் நாட்டை அரசியல் அமைப்பு எப்படித்தான் வரையறுக்கிறது? சட்டப்பிரிவு 1, அதாவது ஆர்டிகிள் 1 மிக தெளிவாக இந்தியாவை யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது மாநிலங்களின் ஒன்றியம் என்று விவரிக்கிறது. சரியா சொன்னீங்க. ஃபெடரேஷன் அப்படிங்கிறதுக்கும் யூனியன் அப்படிங்கிறதுக்கும் வெறும் வார்த்தை அளவுல மட்டும்தான் வித்தியாசமா, அல்லது இதுக்கு பின்னாடி பெரிய தத்துவம் இருக்கா? இத பத்தி அரசியல் நிர்ணய சபையில, அதாவது கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளில விவாதிக்கப்பட்ட போது டாக்டர் B.R. அம்பேத்கர் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தார். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற இந்த சொற்றொடர் 2 மிக முக்கியமான விளைவுகளை உருவாக்குது. முதலாவது, இந்திய கூட்டாட்சியானது மாநிலங்களுக்கு இடையிலான எந்த ஒரு ஒப்பந்தத்தின் விளைவாகவும் உருவானதா இல்ல. அதாவது இந்தியன் ஃபெடரேஷன் இஸ் நாட் த ரிசல்ட் ஆஃப் அன் அக்ரீமெண்ட் பை தி ஸ்டேட்ஸ். இத அமெரிக்காவோட ஒப்பிட்டு பார்த்தா தெளிவா புரியும்.
அமெரிக்கால ஆரம்பத்துல பல சுதந்திரமான மாகாணங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு நாங்க இனி அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அப்படின்னு ஒரு கூட்டமைப்பை உருவாக்குனாம. ஆனா இந்தியாவுல அப்படி நடக்கல. இந்தியா என்ற நாடு முதலிலேயே ஒரு முழுமையான நாடாதான் இருந்துச்சு. அதோட நிர்வாக வசதிக்காகத்தான் நாம அத மாநிலங்களா பிரிச்சோமே தவிர மாநிலங்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்தியாவை உருவாக்கல, அப்படிதானே? மிக துல்லியமான ஒப்பீடு. இதிலிருந்து தான் அந்த இரண்டாவது வேகம் பெருக்குது. இந்திய அமைப்பு ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் உருவாகாததால் எந்த ஒரு மாநிலத்திற்கும் கூட்டாட்சியிலிருந்து பிரிந்து செல்லும் உரிமை இல்லை. No state has the right to secede from the federation. இந்தியா என்பது பிரிக்க முடியாத ஒரு தேசம், இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன். ஆமா, நீங்க நிர்வாகத்திற்காக மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா எந்த ஒரு மாநிலமும் தன்னிச்சையா முடிவெடுத்து நாங்க இனி இந்தியாவுல இருக்க மாட்டோம், தனி நாடா போகிறோம்னு பிரிந்து செல்ல முடியாது. சுதந்திரம் அடைந்த காலகட்டத்துல தேசம் மத அடிப்படையில் துண்டாடப்பட்டிருந்த ஒரு ரணமான சூழ்நிலையில அரசியல் அமைப்பு சிற்பிகள் இருந்தாங்க. பல சுதேச சமஸ்தானங்கள் இந்தியாவோடு இணைய தயங்கிக்கிட்டு இருந்தன. அந்த நேரத்துல மாநிலங்களுக்கு பிரிந்து செல்லும் உரிமையை கொடுத்திருந்தா பல மொழி, பல இனம் கொண்ட இந்தியா பல துண்டுகளாக சிதறியிருக்கும் அல்லவா? நிச்சயமா. அந்த பிரிவினையை தவிர்த்து இந்தியாவோட ஒருமைப்பாட்ட ஒரு இரும்பு பிடி போல பாதுகாக்கிறதுக்காகவே அமைப்புல கூட்டாட்சியை கொண்டு வந்தாலும் யூனியன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஒற்றையாட்சி அதிகாரத்தை மத்தியில குவிச்சிருக்காங்க. இது ஒரு வரலாற்று ரீதியான தேவை. நீங்க சொல்றது 100% உண்மை. இந்த வரலாற்று பின்னணியை புரிஞ்சுக்கிட்டாதான் எதற்காக இந்த யூனிட்டரி பயாஸ் தேவைப்பட்டது அப்படிங்கிறது விளங்கும். சரி, இப்போ இவ்வளவு முரண்பாடுகளும் நெகிழ்வுத்தன்மைகளும் கொண்ட இந்த அமைப்பை நாம எப்படி அழைப்பது? ஒரு புறம் கூட்டாட்சியின் அடிப்படை அம்சங்கள், மறுபுறம் மாநில அதிகாரத்தை மீறக்கூடிய ஒற்றையாட்சி ஆதிக்கம். அரசியலமைப்பிலோ கூட்டாட்சி அப்படிங்கிற வார்த்தையே இல்ல. இத உலகெங்கிலும் உள்ள அரசியல் அறிஞர்கள் எப்படி பகுப்பாய்வு செய்றாங்கன்னு பார்க்கலாம். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த முரண்பாடுகளை அரசியலமைப்பு வல்லுநர்கள் எப்படி வரையறுக்கிறாங்க அப்படிங்கிறது யூபிஎஸ்சி மெயின்ஸ் தேர்வுல நாம விடைகளை எழுதும்போது நம்ம பகுப்பாய்வு திறனை காட்ட மிக உதவியா இருக்கும். நம்ம ஆதாரம் பல புகழ்பெற்ற அறிஞர்களோட மேற்கோள்களை வரிசைப்படுத்துது. முதல்ல, இந்திய அரசியலமைப்பு பொதுவாக ஃபெடரல் இன் ஃபார்ம் பட் யூனிட்டரி இன் ஸ்பிரிட் என்று வர்ணிக்கப்படுது. அதாவது வடிவத்தில் கூட்டாட்சி, ஆனால் உணர்வில் ஒற்றையாட்சி. பார்ப்பதற்கு கூட்டாட்சி போல தெரிஞ்சாலும் அதோட ஆன்மா ஒற்றையாட்சியாகவே இருக்கு. ஆமா, இது ஒரு பொதுவான பார்வை. ஆனா அறிஞர்கள் இதை இன்னும் ஆழமா பிரிச்சு பார்க்கறாங்க. உதாரணத்துக்கு கேசி வேர் என்ற புகழ்பெற்ற அரசியலமைப்பு அறிஞர் இந்தியாவை ஒரு குவாசி ஃபெடரல் நாடு என்று வரையறுக்கிறார். அதாவது ஒரு அரைக்குறை கூட்டாட்சி. அவர் பார்வையில இந்தியா கூட்டாட்சி அம்சங்களை கொண்ட ஒரு ஒற்றையாட்சி நாடு, மாறாக ஒற்றையாட்சி அம்சங்களை கொண்ட கூட்டாட்சி நாடு அல்ல. இது முழுமையான கூட்டாட்சியும் இல்ல, முழுமையான ஒற்றையாட்சியும் இல்ல, இரண்டுக்கும் நடுவுல உள்ள ஒரு அமைப்புன்னு அவர் வாதிடுறார். அடுத்த மாரிஸ் ஜோன்ஸ் என்ற அறிஞரோட பார்வை மிகவும் சுவாரஸ்யமானது. அவர் இதை பார்கெனிங் ஃபெடரலிசம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அழைக்கிறாரு. இத தமிழ்ல பேரம் பேசும் கூட்டாட்சி என்று சொல்லலாம். இது நடைமுறை அரசியலை மிக சரியா பிரதிபலிக்கிறது போல எனக்கு தோணுது. எப்படி சொல்றீங்க? அதிகாரம் முழுவதும் மத்தியில இருந்தாலும் நடைமுறையில மத்திய அரசும் மாநில அரசுகளும் நிதி ஒதுக்கீட்டிற்காகவும் திட்டங்களுக்காகவும் தொடர்ந்து தங்களுக்குள்ள ஒரு பேரம் பேசும் மனநிலையில தான் செயல்படுறாங்க. உதாரணத்துக்கு மாநில முதலமைச்சர்கள் டெல்லிக்கு சென்று தங்களுடைய மாநிலத்துக்கான நிதியை கோருவதையோ அல்லது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டங்களை நடக்கும் விவாதங்களையோ நம்ம இதுக்கான உதாரணமா பார்க்கலாம் இல்லையா? மிக சிறந்த உதாரணம். அந்த பேதம் பேசுதல் என்பது ஜனநாயகத்தோட ஒரு ஆரோக்கியமான கூறுதான். இதைத் தொடர்ந்து கிரான்வில் ஆஸ்டின் என்ற அறிஞர் இதை கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்று அழைக்கிறார். கூட்டுறவு கூட்டாட்சி. ஆமா, மத்திய அரசும் மாநில அரசுகளும் அதிகாரத்துக்காக சண்டையிட்டுக் கொள்ளும் எதிரிகள் அல்ல. தேசிய வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு, உள்கட்டமைப்பு மேம்பாடு என்ற ஒரு பொதுவான இலக்கை நோக்கி இரண்டு அரசாங்கங்களும் கூட்டுறவோடு செயல்படும் ஒரு சிறந்த கட்டமைப்பு தான் இந்திய அரசியலமைப்பு என்பது அவரோட ஆழமான நம்பிக்கை. ஒவ்வொரு அறிஞரின் பார்வையும் இந்த அமைப்போட ஒவ்வொரு பரிமாணத்தை காட்டுது. இறுதியாக ஐவோர் ஜென்னிங்ஸ் என்ற அறிஞர் நம்ம அமைப்பை ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி என்ற வரையறுக்கிறார். இதன் அர்த்தம் மையப்படுத்தும் தன்மையுடைய கூட்டாட்சி. இது ஒரு கூட்டாட்சி அமைப்பு தான், ஆனா அதுல உள்ள அதிகாரங்களும் வளங்களும் இயல்பாகவே மையத்தை நோக்கி ஈர்க்கப்படும் ஒரு புவியீர்ப்பு விசை போன்ற தன்மையை கொண்டுள்ளது என்கிறார் அவர். இந்த மேற்கோள்கள் அனைத்தையும் நீங்க உங்கள் தேர்வுகள்ல பயன்படுத்தும் போது இந்திய கூட்டாட்சி குறித்த உங்களின் புரிதல் எவ்வளவு விரிவானது என்பதை தேர்வாளருக்கு எளிதா உணர்த்த முடியும்.
எந்த ஒரு அமைப்பும் காகிதத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறத விட அது நடைமுறையில எப்படி செயல்படுது அப்படிங்கறதே முக்கியம். அருமை. இந்திய அரசியலமைப்பு என்பது ஒரு தூய்மையான கூட்டாட்சியும் அல்ல, தூய்மையான ஒற்றையாட்சியும் அல்ல. நிச்சயமா. இது இந்தியாவோட மிகப்பெரிய பரப்பளவு, கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் வரலாற்று ரீதியான பாதுகாப்பு கருத்தில் கொண்டு நமது தனித்துவமான தேவைகளுக்காக மிக நுட்பமாக உருவாக்கப்பட்ட ஒரு கலவை அமைப்பு, ஒரு ஹைபிரிட் சிஸ்டம். அதனால தான் இத ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ் என்று அழைக்கிறோம். சாதாரண காலங்கள்ல மாநிலங்கள் தன்னாட்சியுடன் செயல்படும் ஒரு கூட்டாட்சியாகவும், நெருக்கடியான காலங்கள்ல தேசத்தை பாதுகாக்கும் ஒரு வலுவான ஒற்றையாட்சியாகவும் இது தன்னை மாத்திக்கொள்ளுது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நம்ம விவாதத்துல அறிஞர் கிரான்வில் ஆஸ்டின் இத கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், அதாவது கூட்டுறவு கூட்டாட்சி என்று கூறுகிறார் என்பதை பார்த்தோம். ஆனா அதே அரசியலமைப்புல தான் ஆல் இண்டியா சர்வீசஸ் மற்றும் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் போன்ற மாநில அதிகாரத்தை மீறக்கூடிய வலுவான மையப்படுத்தும் அதிகாரங்களும் யூனிட்டரி பயாஸும் உள்ளன. ஆமாம். ஒரு சாதாரண சூழ்நிலையில மத்திய அரசும் மாநில அரசும் கூட்டுறவா செயல்படலாம். ஆனா நெருக்கடியான காலங்கள்ல அல்லது அரசியல் ரீதியா வேறுபட்ட கட்சிகள் ஆளும்போது இந்த மையப்படுத்தும் அதிகாரங்கள் செயல்படுத்தப்பட்டால் மாநிலங்களுக்கும் மைய அரசுக்கும் இடையிலான இந்த கூட்டுறவு அல்லது பேரம் பேசும் தன்மை நடைமுறையில எப்படி மாறும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஒற்றையாட்சி அதிகாரங்கள் கூட்டாட்சியின் கூட்டுறவை வளர்க்குமா அல்லது அதை சிதைக்குமா? அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. நேயர்களே, இந்த கேள்வியை உங்க மனசுல இருத்திக் கொள்ளுங்க. இதற்கான விடைய எந்த ஒரு புத்தகத்திலையும் நேரடியாக கண்டுபிடிக்க முடியாது. அன்றாட செய்தித்தாள்கள்ல வரும் ஆளுநர் முதலமைச்சர் முரண்பாடுகள், நிதி பகிர்வு குறித்த விவாதங்கள் ஆகியவற்றை வச்சு நீங்களே சிந்தித்து பாருங்க. அந்த சிந்தனை தான் சிவில் சர்வீசஸ் மெயின்ஸ் மற்றும் நேர்காணல் தேர்வுல உங்களை தனித்து காட்டும். நாடாளுமன்ற முறை அரசாங்கம், நாடாளுமன்ற இறையாண்மை மற்றும் நீதித்துறை மேலாதிக்கத்தின் ஒருங்கிணைப்பு மற்றும் ஒருங்கிணைந்த சுதந்திரமான நீதித்துறை, இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று எப்படி பின்னி பிணைந்துள்ளன என்பதை புரிந்து கொள்வதுதான் உண்மையான சவால். முதல் தூணிலிருந்தே தொடங்குவோம் இல்லையா? தாராளமாக தொடங்கலாம். மூலக்குறிப்பில் உள்ள ஒரு அடிப்படையான ஆங்கில வாக்கியத்தை படிக்கிறேன். The Constitution of India has opted for the British parliamentary system of government rather than American presidential system of government. அதாவது இந்திய அரசியலமைப்பு அமெரிக்காவின் அதிபர் முறை அரசாங்கத்தை நிராகரித்துவிட்டு பிரிட்டனின் நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளது. நாம் ஏன் அதிபர் முறையை தவிர்க்க வேண்டும் என்ற கேள்வி எனக்குள் எழுகிறது. அதற்கான விடை அந்த பாடக்குறிப்பிலே மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வாக்கியம் அரசாங்கத்தின் உறுப்புகளுக்கு இடையிலான உறவை பற்றி பேசுகிறது. நான் படிக்கிறேன், கேளுங்க. The parliamentary system is based on the principle of cooperation and coordination between the legislative and executive organs, while the presidential system is based on the doctrine of separation of powers between the two organs. ஓஹோ. இதை ஒரு UPSC மாணவராக நீங்கள் மிக நுட்பமாக அணுக வேண்டும். அமெரிக்க அதிபர் முறை என்பது அதிகார பகிர்வு அல்லது அதிகார பிரிவினை என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குகிறது. அங்கு சட்டம் இயற்றும் அமைப்பும் அதை செயல்படுத்தும் நிர்வாகத்துறையும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் தனித்தனி அதிகாரங்களைக் கொண்டு செயல்படும். அப்படியென்றால் நாடாளுமன்ற முறை என்பது சட்டமன்றத்திற்கும் நிர்வாகத்துறைக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு அடிப்படையில் இயங்குகிறது என்று அர்த்தமில்லையா? ஆனாம், சரிதான். இதை நான் இப்படி புரிந்து கொள்கிறேன். அமெரிக்காவில் அதிபரும் அவரது அமைச்சர்களும் சட்டமன்றத்தின் உறுப்பினர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் தனி. ஆனால் இந்தியாவில் அமைச்சர்களாக இருப்பவர்கள் கட்டாயம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்க வேண்டும். சட்டமியற்றும் இடத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள், அதை செயல்படுத்தும் நிர்வாகத்துறையிலும் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு இயந்திரத்தின் பற்கள் போல இரண்டும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து செயல்படுகின்றன. அப்படிதானே? அந்த ஒப்பீடு மிக துல்லியமானது. அதிகாரங்கள் முற்றிலும் பிரிக்கப்பட்டால் அங்கு அடிக்கடி முட்டுக்கட்டைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சுதந்திரம் பெற்ற புதிதில் இந்தியா போன்ற ஒரு வளரும் நாட்டுக்கு அரசாங்கத்தின் இரு முக்கிய உறுப்புகளுக்கு இடையே முரண்பாடுகளை விட ஒத்துழைப்பே அதிகம் தேவைப்பட்டது. அதனாலதான் இதை தேர்ந்தெடுத்தார்கள். இடத்தின் பெயர். இதை பொறுப்புள்ள அரசாங்கம் என்றும் அமைச்சரவை அரசாங்கம் என்றும் அழைக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பு இந்த அமைப்பை மத்தியில் மட்டுமல்ல மாநிலங்களிலும் அப்படியே நிறுவியுள்ளது என்பது கவனிக்கத்தக்கது. சரி, இந்த நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன என்று குறிப்புகள் கூறுகின்றன என்பதை பார்க்கலாம். முதல் அம்சம் பிரசன்ஸ் ஆஃப் நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிகியூட்டிவ்ஸ், பெயரளவு மற்றும் உண்மையான நிர்வாகிகள். இதை வைத்து பார்க்கும்போது இந்தியாவில் குடியரசுத் தலைவர் பேரளவிலான நிர்வாகியாகவும்
பிரதமர் உண்மையான நிர்வாகியாகவும் செயல்படுகிறார்கள் என்றும் புரிகிறது. முடிவுகள் அனைத்தும் குடியரசுத் தலைவரின் பேரில் எடுக்கப்பட்டாலும் உண்மையான அதிகாரம் பிரதமரிடமே உள்ளது. அதுதான் நடைமுறை உண்மை. அரசாங்கத்தின் தினசரி செயல்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வது அமைச்சரவையும் அதன் தலைவரான பிரதமருமே ஆவர். அடுத்தடுத்த அம்சங்கள் இந்த அமைப்பின் கட்டமைப்பை மேலும் விளக்குகின்றன. அடுத்ததாக மெஜாரிட்டி பார்ட்டி ரூல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தலில் எந்த கட்சி சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இடங்களை பெறுகிறதோ அந்த கட்சியே அரசாங்கத்தை அமைக்கும். இது நமக்கு தெரிந்த ஒன்றுதான். ஆனால் அடுத்த அம்சம் மிகவும் ஆழமானது. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி எக்ஸிகியூட்டிவ் டு தி லெஜிஸ்லேச்சர். சட்டமன்றத்திற்கு நிர்வாகத்துறையின் கூட்டு பொறுப்பு. ஆமா, ஒட்டுமொத்த அமைச்சரவையும் நாடாளுமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பாகும் என்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கட்டுப்பாடு என்று நான் நினைக்கிறேன். இதுதான் நாடாளுமன்ற முறையின் உயிர்நாடி. இதை ஒன்றாக நீந்துவார்கள் அல்லது ஒன்றாக மூழ்குவார்கள் என்ற கோட்பாடாக குறிப்பிடுவார்கள். ஒரு அமைச்சரவை எடுக்கும் முடிவுக்கு அனைத்து அமைச்சர்களும் கூட்டாக பொறுப்பேற்க வேண்டும். அரசாங்கத்தின் ஒரு முக்கிய கொள்கை நாடாளுமன்றத்தின் மக்களவையில் தோற்கடிக்கப்பட்டால் அல்லது அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் முழு அமைச்சரவையும், அதாவது பிரதமரும் சேர்த்து பதவி விலக வேண்டும். இந்த பொறுப்புடைமைதான் நிர்வாகத்துறை சர்வாதிகாரமாக மாறுவதை தடுக்கிறது. உண்மைதான். இந்த பொறுப்புடைமையை உறுதி செய்வதற்காகத்தான் அடுத்த அம்சம் வடிவமைக்கப்பட்டது போல தெரிகிறது. மெம்பர்ஷிப் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் இன் த லெஜிஸ்லேச்சர். சட்டமன்றத்தில் அமைச்சர்களின் உறுப்பினர் தகுதி. ஒரு அமைச்சர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் ஏதேனும் ஒன்றில் கட்டாயம் உறுப்பினராக இருக்க வேண்டும். வெளியிலிருந்து ஒருவரை கொண்டு வந்து நிரந்தரமாக அமைச்சராக்கிவிட முடியாது. சரிதான். அதேபோல லீடர்ஷிப் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆர் த சீஃப் மினிஸ்டர். மத்தியில் பிரதமர் அல்லது மாநிலத்தில் முதலமைச்சரின் தலைமை. மேலும் ஒரு முக்கிய அதிகாரம் டிசல்யூஷன் ஆஃப் த லோவர் ஹவுஸ். கீழவையை கலைத்தல். பிரதமரின் ஆலோசனையின் பேரில் மக்களவையை அதன் பதவிக்காலம் முடியும் முன்பே குடியரசுத் தலைவரால் கலைக்க முடியும். இந்த அம்சங்கள் அனைத்தும் நாம் பிரிட்டனிடமிருந்து பெற்றவைதான். ஆனால் நாம் அப்படியே பிரிட்டனின் நகலாக மாறிவிடவில்லை. ஒரு யுபிஎஸ்சி மாணவராக உங்களுக்கு அதிக மதிப்பெண்களை பெற்றுத்தரும் இடம் இதுதான். நமது அமைப்பிற்கும் பிரிட்டிஷ் அமைப்பிற்கும் இடையே உள்ள அந்த பெரிய வேறுபாட்டை பற்றி குறிப்புகள் என்ன சொல்கின்றன? ஆமா, குறிப்புகளில் அந்த வேறுபாடுகள் அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. Even though the Indian parliamentary system is largely based on the British pattern, there are some fundamental differences between the two. நான் முதல் வேறுபாட்டை படிக்கிறேன். For example, the Indian Parliament is not a sovereign body like the British Parliament. இந்திய நாடாளுமன்றம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தைப் போல ஒரு இறையாண்மை கொண்ட அமைப்பு அல்ல. இதை நாம் சற்று விரிவாக அலச வேண்டும். நாடாளுமன்றம் இறையாண்மை கொண்டதல்ல என்றால் அதற்கு வரையறைகள் உள்ளன என்ற அர்த்தமா? நிச்சயமாக. பிரிட்டனில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு என்று ஒன்று கிடையாது. அங்கு நாடாளுமன்றம் இயற்றும் எந்த ஒரு சட்டத்தையும் நீதிமன்றங்கள் இது செல்லாது என்று கூற முடியாது. நாடாளுமன்றம் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சட்டமாக்கலாம். அதுதான் உச்சபட்ச அதிகாரம். ஆனால் இந்தியாவில் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் நமது எழுதப்பட்ட அரசியலமைப்பால் தெரிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன. ஒரு சட்டம் அரசியலமைப்புக்கு முரணாக இருந்தால் அதை நீதிமன்றம் ரத்து செய்ய முடியும். எனவே இந்திய நாடாளுமன்றம் முழுமையான இறையாண்மை கொண்ட அமைப்பு அல்ல. சரியாக சொன்னீர்கள். இது அடுத்த வேறுபாட்டோடு நேரடியாக தொடர்புடையது. Further, the Indian state has an elected head, while the British state has a hereditary head. பிரிட்டிஷ் அரசு பரம்பரை தலைவரை கொண்டுள்ளது. அங்கு ராஜா அல்லது ராணி ஆட்சி செய்வார்கள். ஆனால் இந்திய அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரைக் கொண்ட ஒரு குடியரசு. இது மேலோட்டமாக பார்க்க எளிமையாக தோன்றலாம். ஆனால் இதன் உள்ளர்த்தம் என்னவென்றால், நாடாளுமன்ற முறை இருந்தாலும் நாட்டின் உயர்ந்த அதிகாரம் ஒரு தனிப்பட்ட குடும்பத்திடம் இருக்கக்கூடாது என்பதை நமது அரசியலமைப்பு சிற்பிகள் மிக தெளிவாக முடிவு செய்திருந்தனர். நாட்டின் உயர்ந்த பதவியான குடியரசுத் தலைவர் பதவிக்கு எந்த ஒரு சாதாரண குடிமகனும் வர முடியும் என்ற ஜனநாயக மாண்பை இது காட்டுகிறது. In a parliamentary system, whether in India or Britain, the role of the Prime Minister has become so significant and crucial that the political scientists like to call it a prime ministerial government. பிரதமரின் பங்கு மிகவும் முக்கியமானதாக மாறிவிட்டதால் அரசியல் அறிஞர்கள் இதை பிரதம மந்திரி அரசாங்கம் என்று அழைக்கிறார்கள். கோட்பாட்டு ரீதியாக இது அமைச்சரவை அரசாங்கம் என்றாலும் நடைமுறையில் ஒரு கட்சியின் வெற்றி பிரதமரின் முகத்தையே பெருமளவு சார்ந்திருப்பதால்
முடிவெடுக்கும் அதிகாரங்கள் பிரதமரை மையப்படுத்தியே குவிகின்றன. இந்த யதார்த்த நிலையைத்தான் அரசியல் அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். சரி, நாடாளுமன்றத்தின் அதிகாரம் பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம். அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் இரண்டாவது பகுதிக்கு செல்வோம். நாடாளுமன்ற இறையாண்மை மற்றும் நீதித்துறை மேலாதிக்கத்தின் ஒருங்கிணைப்பு, அதாவது சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சாவரனிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரிமசி. இந்த தலைப்பே மிகவும் ஆழமாக இருக்கிறது. ஆமாம். இரண்டு முரண்பட்ட கோட்பாடுகளை எப்படி இந்தியா கையாண்டது என்பதை இது விளக்குகிறது. The doctrine of sovereignty of parliament is associated with the British Parliament, while the principle of judicial supremacy with that of the American Supreme Court. அதாவது, பிரிட்டனில் நாடாளுமன்றமே உயர்ந்தது. மறுபுறம் அமெரிக்காவில் உச்சநீதிமன்றத்தின் நீதித்துறை மேலாதிக்கமே உயர்ந்தது. நீங்கள் முன்னரே சொன்னது போல அமெரிக்க உச்சநீதிமன்றம் ஒரு சட்டத்தை மிக எளிதாக அது நியாயமற்றது என்று கருதி ரத்து செய்துவிட முடியும். பிரிட்டன் நாடாளுமன்றம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் இந்தியா இதில் எந்த தீவிர நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பாதையை நாம் எப்படி தேர்ந்தெடுத்தோம் என்பதை அடுத்த வரிகள் விளக்குகின்றன. வாசிக்கிறேன். Just as the Indian parliamentary system differs from the British system, the scope of judicial review power of the Supreme Court in India is narrower than that of what exists in US. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரத்தின் வரம்பு அமெரிக்காவை விட குறுகலானது. இது சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன் நமது உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரம் குறுகலானது? குறிப்பு அதற்கான காரணத்தையும் கூறுகிறது. என்ன கூறுகிறது? This is because the American Constitution provides for due process of law against that of procedure established by law contained in the Indian Constitution. இது ஆர்டிகிள் 21 இல் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது யுபிஎஸ்சி தேர்வில் மிகவும் நுட்பமாக கேட்கப்படும் ஒரு பகுதி. சட்டத்தின் உரிய செயல்முறை, அதாவது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, மற்றும் 21வது விதியிலுள்ள சட்டத்தால் நிறுவப்பட்ட முறை, அதாவது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது எந்தவித அரசியல் சார்பும் இல்லாத முற்றிலும் அரசியலமைப்பு ரீதியான ஒரு தொழில்நுட்ப விளக்கம். இதை நான் ஒரு கற்பனை உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த சட்டத்தை இயற்றுவதற்கான அனைத்து விதிமுறைகளையும் வாக்கெடுப்பு முறைகளையும் அவர்கள் சரியாக பின்பற்றிவிட்டார்கள். ஆனால் அந்த சட்டம் ஒரு தனி மனிதனின் அடிப்படை உரிமையை மிக கடுமையாக பாதிப்பதாக உள்ளது. இப்போது சட்டத்தால் நிறுவப்பட்ட முறை என்ற கோட்பாடின் படி பார்த்தால், சட்டம் இயற்றப்பட்ட முறை சரியாக இருப்பதால் நீதிமன்றம் அதை செல்லுபடியாகும் என்றுதான் அறிவிக்க வேண்டும், இல்லையா? சட்டத்தின் தார்மீக நியாயத்தை விட அது இயற்றப்பட்ட முறைக்குதானே இங்கு முக்கியத்துவம். நீங்கள் சரியாக புரிந்து கொண்டுள்ளீர்கள். இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட தொடக்க காலத்தில் சட்டம் இயற்றும் நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தின் மீது அதிக நம்பிக்கை வைக்கப்பட்டது. சட்டம் இயற்றும் வழிமுறைகள் சரியாக இருந்தால் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்பதே சட்டத்தால் நிறுவப்பட்ட முறையின் அடிப்படை. ஆனால் அமெரிக்காவில் உள்ள சட்டத்தின் உரிய செயல்முறை என்பது இதற்கு நேர்மாறானது. அது எப்படி செயல்படுகிறது? ஒரு சட்டம் சரியான முறையில்தான் இயற்றப்பட்டதா என்பதை மட்டும் அமெரிக்க நீதிமன்றம் பார்க்காது. அந்த சட்டமே நியாயமானதா, தார்மீக ரீதியாக சரியானதா, இயற்கை நீதிக்கு உட்பட்டதா என்பதையும் ஆராயும். சட்டம் நியாயமற்றது என்று நீதிமன்றம் கருதினால் அது சரியாக இயற்றப்பட்டிருந்தாலும் அதை ரத்து செய்யும் அதிகாரம் அமெரிக்க நீதிமன்றத்திற்கு உண்டு. அப்படியானால் இந்திய நீதிமன்றத்தின் அதிகாரம் சட்டத்தின் வழிமுறைகளை மட்டுமே கவனிப்பதால் அது அமெரிக்காவை விட குறுகலானது என்று குறிப்புகள் கூறுகின்றன. இது மிக தெளிவான ஒரு விளக்கம். ஆனால் இங்குதான் ஒரு முரண்பாடு வருகிறது. ஒரு புறம் நாடாளுமன்றம் வலிமையானது போல தெரிகிறது, மறுபுறம் நீதிமன்றத்திற்கும் நீதி புனராய்வு அதிகாரம் உள்ளது. இந்த முரண்பட்ட இரண்டு கோட்பாடுகளையும் நாம் எப்படி ஒருங்கிணைத்தோம், அதை எப்படி உருவாக்கினார்கள்? Therefore, the framers of the Indian Constitution have preferred a proper synthesis between the British principle of parliamentary sovereignty and the American principle of judicial supremacy. அந்த அற்புதமான சமநிலை எப்படி செயல்படுகிறது என்பதை அடுத்த வாக்கியங்கள் மிக அழகாக படம் பிடித்து காட்டுகின்றன. நாம் யாருக்கும் முழுமையான மேலாதிக்கத்தை கொடுக்கவில்லை. சரிதான், அதை வாசியுங்கள். The Supreme Court, on the one hand, can declare the parliamentary laws as unconstitutional through its power of judicial review. ஒரு புறம் நாடாளுமன்றம் இயற்றும் சட்டங்கள்
அரசியலமைப்புக்கு முரணாக இருந்தால் உச்ச நீதிமன்றம் தனது நீதி புனராய்வு அதிகாரத்தின் மூலம் அந்த சட்டங்களை செல்லாதென்று அறிவிக்க முடியும். இது நீதித்துறையின் பலத்தை காட்டுகிறது. ஆனால் அதே நேரத்தில் நாடாளுமன்றத்திற்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது? The Parliament, on the other hand, can amend the major portion of the Constitution through its constituent power. நாடாளுமன்றம் தனது அரசியலமைப்பு அதிகாரத்தின் மூலம் அரசியலமைப்பின் பெரும்பகுதியை திருத்த முடியும். இது உண்மையிலே ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் விளையாட்டுதான். உச்ச நீதிமன்றம் ஒரு சட்டத்தை ரத்து செய்தால் நாடாளுமன்றம் அரசியலமைப்பையே திருத்தி புதிய சட்டங்களை கொண்டு வர முடியும். இதுதான் அந்த மாபெரும் ஒருங்கிணைப்பு. நாடாளுமன்றம் தன்னிச்சையாக செயல்படக்கூடாது என்பதற்காக உச்சநீதிமன்றம் ஒரு காவலாளியாக நிற்கிறது. அதே சமயம் உச்சநீதிமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் விருப்பங்களை மீறி எல்லாவற்றையும் தடுத்துவிடக்கூடாது என்பதற்காக நாடாளுமன்றத்திற்கு அரசியலமைப்பை திருத்தும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று சரிநிகராக நின்று இயங்குவதில்தான் இந்திய ஜனநாயகத்தின் வெற்றி அடங்கியுள்ளது. இந்த சமநிலையை பேணுவதற்கு நீதித்துறை எவ்வளவு வலுவாகவும் சுதந்திரமாகவும் இருக்க வேண்டும் என்பது புரிகிறது. இதுவே நம்மை அடுத்த முக்கிய தலைப்பிற்கு கொண்டு செல்கிறது. ஆமாம், ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை, இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி. குறிப்புகளில் முதல் வரி, "The Indian Constitution establishes a judicial system that is integrated as well as independent." முதலில் இந்த ஒருங்கிணைந்த என்ற வார்த்தையை நாம் அலசுவோம். இந்தியாவின் நீதித்துறை ஒரு பிரமிட் போன்றது. அந்த படிநிலைகளை குறிப்புகள் விளக்குகின்றன. The Supreme Court stands at the top of the integrated judicial system in the country. Below it, there are high courts at the state level. Under a high court, there is a hierarchy of subordinate courts, that is, district courts and other lower courts. உச்சியில் உச்சநீதிமன்றம், அதன் கீழ் மாநில அளவில் உயர் நீதிமன்றங்கள், அதற்கும் கீழ் மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் பிற கீழ் நீதிமன்றங்கள். ஆனால் இது எல்லா நாடுகளிலும் இப்படித்தானே இருக்கும். இதில் என்ன தனித்துவம் என்று நான் முதலில் நினைத்தேன். This single system of courts enforces both the central laws as well as the state laws, unlike in USA, where the federal laws are enforced by the federal judiciary and the state laws are enforced by the state judiciary. இது ஒரு மிக முக்கியமான ஒப்பீடு. இதை சற்று உற்று நோக்குங்கள். அமெரிக்காவில் உள்ள இரட்டை நீதிமன்ற அமைப்பில் மத்திய அரசாங்கம் இயற்றும் சட்டங்களை விசாரிக்க மத்திய நீதிமன்றங்களும், மாநில அரசாங்கம் இயற்றும் சட்டங்களை விசாரிக்க மாநில நீதிமன்றங்களும் தனித்தனியாக செயல்படுகின்றன. ஒரு அமைப்பு மற்றொன்றின் அதிகாரத்தில் தலையிடாது. ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மாவட்ட நீதிமன்றம் அல்லது சென்னை உயர்நீதிமன்றம் சட்டமன்றம் இயற்றிய மாநில சட்டங்களையும் விசாரிக்கும், அதே வேளையில் டெல்லியில் நாடாளுமன்றம் இயற்றிய மத்திய சட்டங்களையும் விசாரிக்கும். இந்த ஒற்றை நீதிமன்ற அமைப்பு முழு நாட்டிற்கும் பொதுவானது. இந்தியா போன்ற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட பரந்த நாட்டில் சட்டத்தின் பார்வையில் ஒட்டுமொத்த தேசத்தையும் ஒன்றிணைக்கும் ஒரு மாபெரும் சக்தி இந்த ஒருங்கிணைந்த நீதித்துறைதான் என்பதை உணர முடிகிறது. மிக சரியான பார்வை. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அமைப்பின் உச்சியில் இருக்கும் உச்சநீதிமன்றத்தின் பங்கை குறிப்புகள் 4 வார்த்தைகளின் சுருக்கமாக ஆனால் அழுத்தமாக பதிவு செய்துள்ளன. அந்த வரிகளை வாசிக்கிறேன். The Supreme Court is a federal court, the highest court of appeal, the guarantor of the fundamental rights of the citizens and the guardian of the Constitution. கூட்டாட்சி நீதிமன்றம், உச்சபட்ச மேல்முறையீட்டு நீதிமன்றம், அடிப்படை உரிமைகளின் உத்தரவாததாரர் மற்றும் அரசியலமைப்பின் பாதுகாவலர். மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான பிரச்சினைகளை தீர்ப்பதால் இது கூட்டாட்சி நீதிமன்றம். கீழ் நீதிமன்றங்களின் தீர்ப்புகளை எதிர்த்து மேல்முறையீடு செய்யும் இறுதி இடம் என்பதால் இது உச்சபட்ச மேல்முறையீட்டு நீதிமன்றம். ஒரு சாமானிய குடிமகனின் உரிமைகள் பறிக்கப்படும்போது நேரடியாக அணுக முடியும் என்பதால் இது அடிப்படை உரிமைகளின் உத்தரவாததாரர். மேலும் எந்த ஒரு சட்டமும் அரசியலமைப்பின் வரம்புகளை மீறாமல் இருப்பதை உறுதி செய்வதால் இது அரசியலமைப்பின் பாதுகாவலர். இவ்வளவு பெரிய பொறுப்புகளை சுமக்கும் ஒரு அமைப்பு சுதந்திரமாக செயல்படுவது எவ்வளவு முக்கியம். அதை உறுதி செய்ய அரசியலமைப்பு பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது. குறிப்புகள் ஒரு நீண்ட பட்டியலையே தருகின்றன. செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் ஆஃப் த ஜட்ஜஸ், fixed service conditions for the judges, all the expenses of the Supreme Court charged on the Consolidated Fund of Indiankaanga. நான் இங்கு சற்று நிறுத்த விரும்புகிறேன். இந்த நிதி சுதந்திரம் மிகவும் சுவாரஸ்யமானது. இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து செலவுகள் பெறப்படுதல் என்பதின் உள்ளர்த்தம் என்ன? அதுதான் சுதந்திரத்தின் அணிவேர். நீதிபதிகளின் சம்பளமோ நீதிமன்றத்தின் நிர்வாகச் செலவுகளோ ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்றத்தின் வாக்கெடுப்புக்கு விடப்படுவதில்லை. அதாவது
நீதிபதிகள் ஆளும் அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு தீர்ப்பை வழங்கினால் உங்கள் சம்பளத்தை நாங்கள் குறைத்து விடுவோம் என்று எந்த அரசியல்வாதியோ அல்லது நாடாளுமன்றமோ மிரட்ட முடியாது. அவர்களின் நிதி பாதுகாப்பு அரசியலமைப்பால் நேரடியாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரண். அந்த பட்டியலில் உள்ள மற்ற ஏற்பாடுகளையும் நான் தர்க்கரீதியாக புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். Prohibition on discussion on the conduct of judges in the legislatures, ban on practice after retirement, power to punish for its contempt vested in the Supreme Court, separation of the judiciary from the executive, and so on. இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் நீதிபதிகள் எவ்வித அச்சமோ அல்லது சார்பு நிலையோ இன்றி நடுநிலையாக தீர்ப்பளிக்க உதவுகின்றன என்பது இப்போது தெளிவாக புரிகிறது. பிரிட்டனின் நாடாளுமன்ற முறை மற்றும் அமெரிக்காவின் அதிபர் முறை என இரண்டிலிருந்தும் சிறந்த கூறுகளை நாம் எடுத்துக்கொண்டாலும் நாம் எதையும் அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றவில்லை. சட்டத்தால் நிறுவப்பட்ட முறை, ஒருங்கிணைந்த ஒற்றை நீதித்துறை மற்றும் பரம்பரை தலைவரை கொண்டிராத குடியரசுத்தன்மை ஆகிய அம்சங்கள் மூலம் இந்தியா தனக்கான ஒரு தனித்துவமான சமநிலையை உருவாக்கியுள்ளது. இந்த ஆழமான பகுப்பாய்வு ஒரு யுபிஎஸ்சி மாணவராக உங்களுக்கு எப்படி உதவும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முதன்மை தேர்வுகளில் இந்திய நாடாளுமன்ற முறையின் அம்சங்களை எழுதுக என்று நேரடியாக கேள்விகள் வருவதில்லை. நாடாளுமன்ற இறையாண்மைக்கும் நீதித்துறை மேலாதிக்கத்திற்கும் இடையிலான முரண்பாட்டை இந்தியா எவ்வாறு கையாளுகிறது என்றோ, அமெரிக்க நீதித்துறையை விட இந்திய நீதித்துறை எவ்வாறு வேறுபடுகிறது என்றோதான் கேள்விகள் இருக்கும். அரசு இயந்திரங்கள் ஒன்றுக்கொன்று எவ்வாறு ஒத்துழைக்கின்றன மற்றும் கட்டுப்படுத்துகின்றன என்ற பின்னணியை புரிந்து கொண்டு விடையளிப்பதே உங்களுக்கு அதிக மதிப்பெண்களை பெற்றுத்தரும். மிகச் சரியாக சொன்னீர்கள். வெறும் தகவல்களாக இல்லாமல் அரசியலமைப்பின் தத்துவார்த்த பின்னணியை இன்று நாம் விரிவாக அலசிவிட்டோம். அரசியலமைப்போட இதயம்னு சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள். இப்போ விதிகள் 14 முதல் 32 வரை உள்ள இந்த பகுதி ஒரு குடிமகனுக்கு 6 முக்கிய உரிமைகளை வழங்குது. ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதாவது சமத்துவ உரிமை, ரைட் டு ஃப்ரீடம்ங்கிற சுதந்திர உரிமை, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அப்புறம் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன்ங்கிற மத சுதந்திர உரிமை, கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், அதாவது கலாச்சார மற்றும் கல்வி உரிமைகள், மற்றும் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், அதாவது அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. பார்க்கறதுக்கு இது ஒரு சாதாரண பட்டியல் மாதிரி தான் தெரியும். அதுதான் மேலோட்டமா பார்த்தா அப்படி தெரியும். ஆனா இதோட உண்மையான பவர் எங்க இருக்குன்னா, இவை ஜஸ்டிஷியபிள் அப்படிங்கறதுல தான் இருக்கு. இத பத்தி கொஞ்சம் விளக்குங்களேன். கண்டிப்பா. ஜஸ்டிஷியபிள்ங்கிற அந்த ஆங்கில வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அதிகாரத்தை புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே அவசியம். ஜஸ்டிஷியபிள்னா நீதிமன்றத்தின் மூலமா செயல்படுத்தக்கூடியவைன்னு அர்த்தம். ஒரு சாதாரண சட்ட உரிமைக்கும் அடிப்படை உரிமைக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். அதாவது உங்களோட அடிப்படை உரிமை மீறப்பட்டா நீங்க நேரடியாக உச்ச நீதிமன்றத்தையோ, அதாவது சுப்ரீம் கோர்ட்டையோ விதி 32 கீழ் நாட முடியும், அல்லது உயர் நீதிமன்றத்தையோ விதி 226 கீழ் நாடலாம். அரசே நினைச்சாலும் உங்களோட இந்த உரிமைகளை சாதாரணமா பறிச்சிட முடியாது. ஆமா, நீங்க தைரியமா நீதிமன்ற படிகள்ல ஏறி என் உரிமை பறிக்கப்பட்டுடுச்சு, எனக்கு நியாயம் வேணும்னு உரிமையோடு கேட்க முடியும். எக்ஸாக்ட்லி. அதை செயல்படுத்துறதுக்காகத்தான் நீதிமன்றங்கள் ரிட்ஸ், அதாவது WRITS சொல்லப்படுற நீதி பேராணைகளை பிறப்பிக்குது இல்லையா? இப்போ ஹேபியஸ் கார்பஸ், மாண்டமஸ், ப்ராஹிபிஷன், செர்ஷியோரரி, அப்புறம் கோ வாரண்டோன்னு 5 வகையான ரிட்ஸ் இருக்கு. பலருக்கும் இந்த பேர்களை கேட்டாலே கொஞ்சம் தயக்கமா இருக்கும். இதை எப்படி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறது? ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். ஹேபியஸ் கார்பஸே எடுத்துப்போம். லத்தீன் மொழியில இதுக்கு உடலை கொண்டு வா, அதாவது டு ஹேவ் த பாடி ஆஃப்னு அர்த்தம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நள்ளிரவுல ஒருத்தர போலீஸ் வந்து எந்த வாரண்டும் இல்லாம கைது செஞ்சு அழைச்சிட்டு போறாங்கன்னு வச்சுப்போம். சரி. அவரை எங்க வச்சிருக்காங்க, ஏன் கைது செஞ்சாங்கன்னு எந்த தகவலும் இல்ல. அந்த சூழல்ல அந்த நபரோட குடும்பத்தினர் நேரடியாக நீதிமன்றத்தை நாடி இந்த ஹேபியஸ் கார்பஸ் மனுவை தாக்கல் செய்யலாம். உடனே நீதிமன்றம் அந்த நபரை என் முன்னே கொண்டு வந்து நிறுத்துன்னு காவல்துறைக்கு உத்தரவிடும். ஓஹோ. கைது செய்யப்பட்டதற்கான காரணம் சட்டப்படி சரியில்லைனா உடனடியாக அவரை விடுவிக்கச் சொல்லும். ஒரு தனி மனிதனின் சுதந்திரத்தை அரசு தன்னிச்சையா பறிக்க முடியாதுங்கிறதுக்கான மிகப்பெரிய கேடயம் இது. அது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம்தான். அதே போல ஒரு அரசு அதிகாரி தன்னுடைய கடமையை செய்ய மறுத்தால் உன் வேலையை செய்யு நீதிமன்றம் உத்தரவிடுவதுதான் மாண்டமஸ், அதாவது வி கமாண்ட். சரியா? மிக சரி. ஆனா இங்குதான் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த அடிப்படை உரிமைகள் முழுமையானவையா, அதாவது இதெல்லாம் ஆப்சல்யூட் உரிமைகளா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆமா, கிடையாது. எனக்கு பேச்சுரிமை இருக்கு,
அதாவது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆர்டிகல் 19 இருக்குங்கிறதுக்காக நான் நடு ரோட்ல நின்னுட்டு யாருக்கு வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் பேசிட முடியாது. நாடாளுமன்றம் இதன் மீது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எனப்படும் நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும். அதாவது நாட்டின் பாதுகாப்பு, பொது அமைதி, ஒழுங்கு அல்லது மற்ற நாடுகளுடனான நட்பு இதுக்கெல்லாம் பங்கம் வராத வரைக்கும் தான் நமது சுதந்திரம் செல்லுபடியாகும். இத ஒரு பேலன்ஸ்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா. அதை விட ஒரு படி மேலே போய் அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா, ஒரு நேஷனல் எமர்ஜென்சி, அதாவது தேசிய அவசர நிலையின் போது இந்த அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கவும், அதாவது சஸ்பெண்ட் பண்ணவும் முடியும்னு சொல்லுது. போர் அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு மாதிரியான அசாதாரண சூழல்கள்ல தனிமனித உரிமைகளை விட நாட்டின் பாதுகாப்பை முக்கியங்கிறது தான் இதோட பின்னணி. ஆனா இதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எப்பேற்பட்ட அவசர நிலையா இருந்தாலும் விதி 20, அதாவது குற்றங்களுக்கான தண்டனையிலிருந்து பாதுகாப்பு, அப்புறம் விதி 21 வாழும் உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம், இந்த ரெண்டையும் மட்டும் யாராலும் எப்பவுமே நிறுத்தி வைக்க முடியாது. இது ஒரு மிக முக்கியமான அரசியலமைப்பு பாதுகாப்பு அரண். ரொம்ப தெளிவான விளக்கம். உரிமைகள்ங்கிறது நமது கேடயம். சரி, மக்களுக்கான உரிமைகளை அரசியலமைப்பு கொடுத்துருச்சு. ஆனா நாட்டு ஆள்ற அரசாங்கத்துக்கு இது என்ன சொல்லுது? அவங்க எப்படி ஆட்சி செய்யணுங்கிறதுக்கான வழிகாட்டுதல்கள் இருக்கா? இருக்கு. இங்கதான் நம்ம பகுதி 4, அதாவது பார்ட் 4க்கு வரும். டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, சுருக்கமா டிபிஎஸ்பி. தமிழ்ல அரசு நெறிமுறை கோட்பாடுகள்னு சொல்வோம். டாக்டர் B.R. அம்பேத்கர் இத நாவல் ஃபீச்சர், அதாவது ஒரு நவீன அம்சம்னு அழைச்சார். அதுக்கான காரணம் என்ன? அடிப்படை உரிமைகள்ங்கிறது அரசு எதை செய்யக்கூடாது, அதாவது நெகட்டிவ் இன்ஜங்ஷன்ஸ்னு சொல்றது. ஆனா இந்த டிபிஎஸ்பிங்கிறது ஒரு அரசு எதையெல்லாம் செய்யணும்னு சொல்ற பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ். கரெக்ட். அம்பேத்கர் இதை ஏன் நவீன அம்சம்னு சொன்னார் தெரியுமா? அடிப்படை உரிமைகள் இந்தியாவுல வெறும் அரசியல் ஜனநாயகத்தை, அதாவது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை மட்டுமே உருவாக்குது. ஆனா ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்ச நம்ம நாட்டுல அது மட்டுமே போதாது. ஆமா, சமத்துவமின்மை ரொம்ப அதிகம். அதனால அனைவருக்கும் சமமான வாய்ப்பு, வறுமை ஒழிப்பு, உழைக்கும் மக்களுக்கான நியாயமான ஊதியம் மாதிரியான சமூக மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை, அதாவது சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியை உருவாக்குறது தான் இந்த டிபிஎஸ்பியோட நோக்கம். ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அல்லது மக்கள் நல அரசை உருவாக்குறதுக்கான வரைபடம் இது. ஆனா இதுல இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடு என்னன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை போல இவை ஜஸ்டிஷியபிள் கிடையாது. அதாவது வேலைக்கான உரிமையையோ அல்லது அனைவருக்கும் சமமான ஊதியத்தையோ அரசு உங்களுக்கு வழங்கலைன்னா நீங்க நீதிமன்றத்துக்கு சென்று அரசின் மீது வழக்கு தொடர முடியாது. ஆமா, தொடர முடியாது. பின் ஏன் இதை அரசியலமைப்புல வச்சிருக்காங்க? வெறும் அலங்காரத்துக்காகவா? அப்படி சொல்லிட முடியாது. 1950ல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ நம்ம அரசிடம் போதுமான நிதி ஆதாரங்களோ கட்டமைப்புகளோ இல்ல. எடுத்த உடனே மக்கள் அனைவருக்கும் எல்லாவற்றையும் சட்டப்பூர்வமா வழங்கிட முடியாதுங்கிற யதார்த்தத்தை அரசியலமைப்பு சிற்பிகள் ரொம்ப நல்லாவே உணர்ந்திருந்தாங்க. அதனாலதான் இதை நான் ஜஸ்டிஷியபிளாவ வச்சாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா சட்டங்களை ஏற்றும்போது இந்த கோட்பாடுகளை பயன்படுத்துவது அரசோட அடிப்படை கடமைன்னு ஆர்டிகல் 37 ரொம்ப தெளிவா கூறுது. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அடிப்படை உரிமைகளுக்கும் டிபிஎஸ்பிக்கும் இடையே ஒரு தொடர் யுத்தம் நடந்துகிட்டே இருந்துச்சு. அரசு சமூக நலத்திட்டங்களை கொண்டு வர முயலும்போது அது சில தனிமனித அடிப்படை உரிமைகளை பாதிச்சது. அப்போதான் உச்சநீதிமன்றம் உள்ள நுழைஞ்சது. சரியா பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. இந்த யுத்தத்தோட உச்சகட்டம் தான் 1980ஆம் ஆண்டின் புகழ்பெற்ற மினர்வா மில்ஸ் கேஸ். இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு அற்புதமான தீர்ப்பை வழங்குச்சு. அடிப்படை உரிமைகளுக்கும் அதாவது ஒரு தேர் 2 சக்கரங்கள்ல ஓடுற மாதிரி, உரிமைகளுக்காக நெறிமுறைகளையோ இல்ல நெறிமுறைகளுக்காக உரிமைகளையோ முற்றிலுமா அழிச்சிட முடியாது. இரண்டுமே ஒன்றுக்கொன்று துணையா பயணிக்கணும்னு நீதிமன்றம் ஆணித்தரமா சொல்லுச்சு. மிகச்சரி. சரி, உரிமைகள் பத்தி பேசணும், அரசின் நெறிமுறைகள் பத்தி பேசணும். ஆனா குடிமக்களுக்கான கடமைகள் என்ன? நம்ம வெறும் உரிமைகளை மட்டும் அனுபவிச்சுட்டு போயிட முடியுமா? முடியாது. இங்கதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதாவது அடிப்படை கடமைகள் உள்ளே வருது. ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 50ல அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டப்போ இந்த கடமைகள் அதுல இல்ல. ஆமா, இது பின்னர் சேர்க்கப்பட்ட ஒரு அம்சம் தானே. கரெக்ட். 75 முதல் 77 வரை இந்தியாவில் இன்டர்னல் எமர்ஜென்சி அமல்ல இருந்த காலத்துல தான் மக்களுக்கான கடமைகள் வலியுறுத்தப்படணுங்கிற எண்ணம் அரசுக்கு வந்துச்சு. இதுக்காக ஸ்வரன் சிங் கமிட்டிங்கிற ஒரு குழு அமைக்கப்பட்டு அவங்களோட பரிந்துரையின் பேரில் 76ல 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. இதன் மூலமா பார்ட் 4A புதிதா உருவாக்கப்பட்டு விதி 51 ஏன் கீழ் 10 அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டுச்சு.
தேசிய கொடியை மதிப்பது, சுதந்திர போராட்டத்தின் உயர்ந்த நோக்கங்களை பின்பற்றுவது, நாட்டின் இறையாண்மையை காப்பது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுன்னு பல முக்கியமான கடமைகள் அதுல அடங்கும். ஆமா. அதுக்கப்புறம் 2002ல 86வது திருத்தச் சட்டம் மூலமா 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கல்விக்கான வாய்ப்புகளை வழங்குறதுங்கிற 11வது கடமையும் சேர்க்கப்பட்டுச்சு. உரிமைகளை கோரும் நாம் கடமைகளையும் உணர்ந்து செயல்படணுங்கிறத இது உங்களுக்கு நினைவூட்டுது. அடுத்ததா நம்ம விவாதிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தத்துவம் இருக்கு. செகுலர் ஸ்டேட், அதாவது மதச்சார்பற்ற அரசு. 76ல வந்த அதே 42வது திருத்தச் சட்டத்தின் மூலமா தான் பிரியாம்பிள், அதாவது முகவுரையில செகுலர்ங்கிற வார்த்தை வெளிப்படையா சேர்க்கப்பட்டுச்சு. ஆனா இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுங்கிறத புரிஞ்சுக்க நம்ம உலகளாவிய அரசியலமைப்புகளை ஒப்பிட்டு பார்க்கணும். குறிப்பா மேற்கத்திய நாடுகளின் மதச்சார்பின்மைக்கும் நமது மதச்சார்பின்மைக்கும் உள்ள வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது யூபிஎஸ்சி மாணவர்களுக்கு மிக மிக அவசியம். இது ஒரு அருமையான கோணம். இப்போ பிரான்ஸ் மாதிரியான மேற்கத்திய நாடுகள்ல நெகட்டிவ் செக்யுலரிசம்ங்கிற தத்துவத்தை பின்பற்றாங்க. அதாவது அரசுக்கும் மதத்திற்கும் எந்த தொடர்பும் இருக்காது. ஆமா, அரசாங்கம் மத விஷயங்கள்ல தலையிடாது, மதமும் அரசாங்க விஷயங்கள்ல தலையிடக்கூடாது. அரசு பள்ளிகள மத அடையாளங்களை அணிந்து வரக்கூடாதுங்கிறத மாதிரியான கடுமையான விதிகள் அங்கே உண்டு. ஆனா இந்தியாவுல அப்படி இல்லையே. இந்தியாவில் அது சாத்தியமும் இல்ல. மதம்ங்கிறது இந்திய மக்களின் வாழ்வோடு ஆழமாக கலந்த ஒரு விஷயம். அதனால நமது அரசியல் அமைப்பு பாசிட்டிவ் செக்யுலரிசத்தை பின்பற்றுது. அதாவது அரசு எந்த ஒரு மதத்தையும் தன்னுடைய அதிகாரப்பூர்வ மதமா, அதாவது ஸ்டேட் ரிலீஜனை அங்கீகரிக்காது. ஆனா அதே நேரத்துல அனைத்து மதங்களுக்கும் சமமான அந்தஸ்து, சமமான மரியாதை மற்றும் சமமான ஆதரவை வழங்கும். சிறுபான்மையினர் தங்களது கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்க அரசு நிதி உதவி அளிப்பதும், ஹஜ் பயணத்திற்கோ அல்லது கும்பமேளாவிற்கோ அரசு ஏற்பாடுகளை செஞ்சு தருவதும் இந்த பாசிட்டிவ் தத்துவத்தோட அடிப்படையில தான். இது ரொம்ப தெளிவான விளக்கம். அடிப்படை உரிமைகள்ல உள்ள விதிகள் 14, 15 சமத்துவத்தை பேசுறதும், 25 முதல் 28 வரையிலான விதிகள் மதச் சுதந்திரத்தை உறுதி செய்யறதும், 29 மற்றும் 30 சிறுபான்மையினர் உரிமைகளை பாதுகாக்கிறதும் இதனால தான். கூடவே விதி 44 யூனிஃபார்ம் சிவில் கோட், அதாவது பொது சிவில் சட்டம் பத்தியும் பேசுது. சமத்துவம்னு வரும்போது இந்திய அரசியலமைப்பு செய்த மாபெரும் புரட்சி ஒன்ன பத்தி நம்ம பேசியே ஆகணும். அதுதான் யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ், வயது வந்தோர் வாக்குரிமை, ஆர்டிகல் 326. இந்திய ஜனநாயகத்தின் மிக துணிச்சலான சோதனை, அதாவது போல்டஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்னு இதை வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க. மேற்கத்திய நாடுகள்ல ஜனநாயகம் முழுமையடைய பல தசாப்தங்கள் ஆச்சு. அமெரிக்கா மாதிரியான வளர்ந்த நாடுகள்ல கூட பெண்களுக்கு வாக்குரிமை கிடைக்க பல வருடங்கள் போராட்டங்கள் தேவைப்பட்டுச்சு. சொத்து இருப்பவர்கள், படித்தவர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியுங்கிற நிலை தான் உலகெங்கும் பரவலா இருந்துச்சு. ஆனா இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச முதல் நாள்லயே ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்துச்சு. ஜாதி, மதம், இனம், மொழி, சொத்து, கல்வின்னு எந்த பாகுபாடும் இல்லாம அனைவருக்கும் சமமான வாக்குரிமை. அதுவும் 47ல இந்தியாவில் இருந்த கொடும் வறுமை, 80% மேலான எழுத்தறிவின்மை, சமூக ஏற்றத்தாழ்வுகள், இதுக்கெல்லாம் மத்தியில இப்படி ஒரு முடிவெடுத்தது சாதாரண விஷயம் அல்ல. இந்த சமானிய மக்களிடம் நாட்டை ஒப்படைக்கலாமான்னு பல மேற்கத்திய அறிஞர்கள் அப்போ விமர்சிச்சாங்க. ஆனா நமது அரசியல் அமைப்பு சிற்பிகள் இந்திய மக்களின் பொது புத்தியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த நம்பிக்கைக்கு ஒரு மகுடம் வச்சார் போல 1989ல இன்னொரு மாபெரும் மாற்றம் நிகழ்ந்தது. 61வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலமா வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18 குறைக்கப்பட்டுச்சு. 88 சட்டம் 89ல அமலுக்கு வந்துச்சு. இது ஒரு சாதாரண எண்மாற்றம் இல்ல. கோடிக்கணக்கான இளைஞர்கள் திடீர்னு தேர்தல் களத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. அரசியல் கட்சிகளின் பிரச்சார உத்திகள், தேர்தல் அறிக்கைகள்னு இந்திய அரசியலோட ஒட்டுமொத்த போக்கையும் இந்த ஒரே ஒரு திருத்தம் தலைகீழா மாற்றி போட்டுச்சு. ஜனநாயகம்ங்கிறது மக்களிடம் எப்படி பரவலாக்கப்படுதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அடுத்து நம்ம பார்க்க போறது சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. அரசியலமைப்போட அமைப்பை பார்த்தா இந்தியா ஒரு ஃபெடரல், அதாவது கூட்டாட்சி நாடு. மத்தியில ஒரு அரசாங்கம், மாநிலத்துல ஒரு அரசாங்கம்னு அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனா குடியுரிமைன்னு வரும்போது மட்டும் நமக்கு டியூவல் சிட்டிசன்ஷிப், அதாவது இரட்டை குடியுரிமை கிடையாது. இது ஏன்னு தெரியுமா? அமெரிக்காவை உதாரணமா எடுத்துக்கிட்டா அங்குள்ள ஒரு குடிமகன் அமெரிக்காவின் குடிமகனாகவும் இருப்பார், அதே நேரம் அவர் வசிக்கும் கலிபோர்னியா அல்லது டெக்சாஸ் மாகாணத்தின் குடிமகனாகவும் இருப்பார் இல்லையா?
ஆமா, 2 விதமான உரிமைகள், 2 விதமான சட்டங்கள் அவருக்கு பொருந்தும். ஆனா இந்தியாவுல நீங்க தமிழ்நாட்டுல பிறந்தாலும், அஸ்ஸாம்ல பிறந்தாலும், குஜராத்ல பிறந்தாலும் நீங்க ஒரு இந்திய குடிமகன் மட்டுமே. மாநிலத்திற்கென்று தனி குடியுரிமை உங்களுக்கு கிடையாது. இதற்கான காரணம் ரொம்ப தெளிவானது. மொழி, மதம், சாதின்னு பல பிளவுகளால் துண்டு துண்டாக கிடந்த ஒரு சமூகத்தை நாம் அனைவரும் இந்தியர்கள்ங்கிற ஒரே உணர்வின் கீழ் ஒருங்கிணைக்கணுங்கிற தொலைநோக்கு பார்வைதான் இந்த ஒற்றை குடியுரிமைக்கு காரணம். மக்களிடையே ஃப்ரெட்டர்னிட்டி, அதாவது சகோதரத்துவத்தை வளர்க்கும் ஒரு கருவி இது. இதேபோல இந்த மாபெரும் ஜனநாயக கட்டமைப்பை கட்டிக்காக்க அரசியலமைப்பு சில இண்டிபெண்டன்ட் பாடிஸையும், அதாவது சுதந்திரமான அமைப்புகளையும் உருவாக்கியிருக்கு. இவை அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் வெறும் துறைகள் அல்ல, இவற்றை ஜனநாயகத்தின் அரண்கள், அதாவது பால்வாக்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லலாம். தேர்தல் ஆணையம், அதாவது எலெக்ஷன் கமிஷன், இந்தியாவின் தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் சிஏஜி, மத்திய மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் யூபிஎஸ்சி மற்றும் எஸ்பிஎஸ்சி, இதெல்லாம் இதில் அடங்கும். டாக்டர் அம்பேத்கர் சிஏஜியை பற்றி சொல்லும்போது இந்திய அரசியலமைப்பின் மிக முக்கியமான அதிகாரின்னு குறிப்பிடுறார் அல்லவா? பொதுநிதியின் பாதுகாவலர், அதாவது கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ் அவர்தான். இந்த அமைப்புகள் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல இல்லாம சுதந்திரமா செயல்பட்டால் மட்டுமே ஜனநாயகம் பிழைக்கும். ஒரு தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சிக்கு சாதகமா செயல்பட்டா என்ன ஆகிறது? அல்லது ஒரு சிஏஜி ஆளும் அரசின் ஊழலை மறைக்க நினைத்தா என்ன ஆகிறது? அதனாலதான் இவங்களோட சுதந்திரத்தை உறுதி செய்ய செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர், அதாவது பதவிக்கால பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. இவங்கள சாதாரணமா பதவியிலிருந்து நீக்கிட முடியாது. தொகுப்பு நிதியிலிருந்து நேரடியாக எடுக்கப்படுது. நாடாளுமன்றத்துல இதன் மீது வாக்கெடுப்பு நடத்த முடியாது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் இவங்களை அச்சுறுத்த முடியாதுங்கிறத அரசியல் அமைப்பே உறுதி செஞ்சிடுது. மிகச் சிறப்பான வடிவமைப்பு. சரி, சாதாரணமா இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நாட்டுல திடீர்னு ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவானால் அது அரசு எப்படி கையாளுறது? இதுக்காகவே எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அதாவது நெருக்கடி நிலை ஏற்பாடுகள் பகுதி 18ல விரிவா கொடுக்கப்பட்டிருக்கு. இது யூபிஎஸ்சி தேர்வுல அடிக்கடி கேட்கப்படுற ஒரு பகுதி. ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சி, போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சிக்காக. அடுத்து 356 மற்றும் 365 பிரசிடென்ட்ஸ் ரூல், அதாவது மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் முடங்குதல். மற்றும் 360 ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி, அதாவது நிதி நெருக்கடி. இந்த நெருக்கடி நிலை ஏற்பாடுகள்ல தான் இந்திய அரசியலமைப்போட மிகச்சிறந்த, உலகிலேயே வேறெங்கும் பார்க்க முடியாத ஒரு மேஜிக் ஒளிஞ்சிருக்கு. அந்த மேஜிக் என்னன்னா, நெருக்கடி காலத்துல எந்த ஒரு சட்டத்திருத்தமும் இல்லாமலேயே நமது கூட்டாட்சி, அதாவது ஃபெடரல் அமைப்பு, முழுமையான ஒற்றையாட்சி, அதாவது யூனிட்டரி அமைப்பா மாறிடும். இது எவ்வளோ பெரிய விஷயம்னு சிந்தித்து பாருங்க. சாதாரண நேரங்கள்ல மாநில அரசுகளுக்கு தனி அதிகாரம், தனிச்சட்டப்பேரவைன்னு எல்லாம் இருக்கும். ஆனா ஒரு போர் மூடுதுன்னா தேசம் முழுவதையும் ஒருங்கிணைக்க வேண்டி வரும். அந்த சமயத்துல மாநிலங்களிடம் போய் அதிகாரம் கேட்டுட்டு இருக்க முடியாது. அதனால அவசர நிலை அறிவிக்கப்பட்ட மறுகணமே மாநில அரசாங்கங்கள் மத்திய அரசின் முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் வந்துடும். தேசத்தின் சாவரின்டி, செக்யூரிட்டி மற்றும் இன்டெகிரிட்டி, அதாவது இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் ஒருமைப்பாட்டை காக்கவே அரசியலமைப்பு சிற்பிகள் இந்த யூனிட்டரி ஓவர் நைட்டுங்கிற மாபெரும் ஏற்பாட்டை செய்தாங்க. பிரிவினையின் ரணங்களை நேரடியாக பார்த்தவங்க அவங்க. அதனால தேசம் மீண்டும் சிதறிவிடக் கூடாதுங்கிற பயமும் எச்சரிக்கையும் தான் இப்படிப்பட்ட ஒரு வலிமையான மத்திய அரசை உருவாக்க காரணமா இருந்திருக்கும். சரி, ஒரு பக்கம் அதிகாரத்தை குவிக்கும் அவசர நிலையை பார்த்தோம். மறுபக்கம் அதிகாரத்தை பரவலாக்கும், அதாவது டீசென்ட்ரலைசேஷனை பத்தி பேசணும். 3 டயர் கவர்மெண்ட், 3 அடுக்கு அரசாங்கம். தொடக்கத்துல மத்திய மற்றும் மாநில அரசுகள்னு 2 அடுக்கு அரசாங்கம் தான் இருந்துச்சு. 92ல கொண்டு வரப்பட்ட 73 மற்றும் 74வது திருத்தச் சட்டங்கள் தான் இந்திய ஜனநாயகத்தின் முகத்தையே மாற்றுச்சு. கிராமப்புறங்கள்ல பஞ்சாயத்துகளும், அதாவது பார்ட் 9, நகர்ப்புறங்கள்ல நகராட்சிகளும் பார்ட் 9A அரசியலமைப்பு அந்தஸ்து பெற்றுச்சு. உலகிலே எந்த ஒரு பெரிய அரசியலமைப்பிலையும் இப்படிப்பட்ட 3 அடுக்கு முறை இல்ல. அதிகாரம்ங்கிறது டெல்லியிலோ மாநில தலைநகரிலோ மட்டும் முடங்கிவிடக்கூடாது. அது அடித்தட்டு மக்களின் கைகளுக்கும் கிராம சபைகளுக்கும் செல்லணுங்கிற காந்திய சிந்தனையோட செயல் வடிவம் இது. கூடவே 2011ல வந்த 97வது திருத்தச் சட்டம் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அதாவது கூட்டுறவு சங்கங்களுக்கும் அரசியலமைப்பு அங்கீகாரத்தை வழங்குச்சு. இது அடிப்படை உரிமையாகவும் விதி அணுவம் 19 டிபிஎஸ்பி ஆகவும் விதி 43B மற்றும் புதிதாக பகுதி 9B ஆகவும் அரசியலமைப்புல சேர்க்கப்பட்டுச்சு.
இதுவும் பொருளாதார ரீதியான அதிகார பரவலாக்கல் தான். அடிப்படை உரிமைகளின் ஜஸ்டிஷியபிள் தன்மை, டிபிஎஸ்பியின் சமூக நோக்கம் மற்றும் மினர்வா மில்ஸ் வழக்கின் பேலன்ஸ், அடிப்படை கடமைகளின் அவசியம். நெருக்கடிகால அதிகாரங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள்னு எம். லக்ஷ்மிகாந்த் புத்தகத்தோட ஒரு மாபெரும் சுருக்கத்தை அதோட ஆன்மா மாறாம பார்த்திருக்கோம். நமது இந்திய அரசியலமைப்பு எவ்வளவு விரிவானது, அதாவது லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், அதே சமயம் எவ்வளவு நெகிழ்வானதுன்னு நினைச்சா பெருமையா இருக்கு. கண்டிப்பா. இந்திய அரசியலமைப்பு மேல வைக்கப்பட்ட முக்கியமான விமர்சனங்களை அலச போறோம். கரெக்ட். அதாவது நம்ம சோர்ஸ் புக்ஸ்ல இருக்கிற இங்கிலீஷ் கோட்ஸ், அதோட தமிழ் அர்த்தம், அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் எல்லாத்தையும் டீகோட் பண்ண போறோம். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். சொல்லுங்க, அது ரொம்ப முக்கியம். இது எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாத ஒரு நியூட்ரலான விவாதம். புக்ல இருக்கிற விமர்சனங்களை எந்த ஒரு சார்பும் இல்லாம நாங்க அப்படியே உங்களுக்கு சொல்ல போறோம், அவ்வளவுதான். கண்டிப்பா. ஒரு நாட்டோட அடிப்படை ஆவணமான அரசியலமைப்பு எழுதப்பட்டப்போ அது பல கடுமையான விமர்சனங்களை சந்திச்சது. அந்த விமர்சனங்கள் என்ன, அதுக்கான பதில்கள் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது உங்களோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கரெக்ட். இப்ப முதல் விமர்சனத்தை பார்க்கலாம். இது ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நம்ம அரசியலமைப்பை பாரோடு கான்ஸ்டிடியூஷன் இல்லைனா அ பேக் ஆஃப் பாரோயிங்ஸ் அப்படின்னு பல பேர் விமர்சிச்சாங்க. அதாவது பல நாடுகள்ல இருந்து இரவல் வாங்கப்பட்டு ஒரு மூட்டை அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. மத்த நாட்டு சட்டங்களை நாம அப்படியே காப்பி அடிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட வாதம். அப்படிதான் விமர்சகர்கள் சொன்னாங்க. ஆனா இதுக்கு டாக்டர் B.R. அம்பேத்கர் கொடுத்த பதில் ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. உலக வரலாற்றுல முதல் அரசியலமைப்பு எழுதப்பட்டு 100 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ புதுசா எதையும் கண்டுபிடிச்சு எழுதிட முடியாது அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவா சொன்னார். ஆமா. அடிப்படை உரிமைகள் விஷயத்துல எந்த நாட்டுக்கும் காப்புரிமை, அதாவது பேட்டன்ட் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப சரியான பார்வை. ஆமாங்க. உலக நாடுகளோட அரசியல் அமைப்புகள்ல இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்து நம்ம நாட்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். இதோட தொடர்ச்சியா இன்னொரு விமர்சனமும் வந்தது பாத்தீங்கன்னா, கார்பன் காப்பி ஆஃப் த 1935 ஆக்ட் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. என். சீனிவாசன் அப்புறம் சர் ஐவர் ஜென்னிங்ஸ் மாதிரி ஆட்கள் நம்ம கான்ஸ்டிடியூஷன் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தோட க்ளோஸ் காப்பி அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல அந்த 35 சட்டம்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அது இந்தியாவை நிர்வகிக்க ஆங்கிலேயர்கள் உருவாக்கின ஒரு மாடல். அதை நாம ஏன் அப்படியே எடுத்தோம்னா, நிர்வாக ரீதியா அது ஏற்கனவே மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ரொம்பவே பழக்கப்பட்டுருச்சு. ஓ, அப்போ புதுசா ஒன்ன உருவாக்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதை விட பிராக்டிக்கலா வேலை செய்யற ஒரு மாடலை எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. அதனாலதான் இதுல எந்த திருட்டும் இல்ல, இதுக்காக நான் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க போறதும் இல்ல அப்படின்னு அம்பேத்கர் ரொம்ப துணிச்சலா விளக்கம் கொடுத்தார். வாவ், நல்ல விஷயம். எங்க இருந்தாலும் அதை எடுத்து செயல்படுத்துறது தான் முக்கியம். ஆனா பாத்தீங்கன்னா, இப்படி வெளிநாடுகள்ல இருந்தும் ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்தும் சட்டங்கள் எடுத்ததால இன்னொரு பெரிய விமர்சனம் வந்துச்சு. அன்இந்தியன் அண்ட் அன்காந்தியன் அப்படின்னு ஒரு விமர்சனம். ஆமா, இது இந்திய மற்றும் காந்திய தன்மை அற்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதம். கரெக்ட். இந்த இடத்துல கே. அனுமந்தையா சொன்னா அந்த ஃபேமஸான கோட் எனக்கு ஞாபகம் வருது. We wanted the music of வீணா ஆர் சித்தார், but here we have the music of an English band அப்படின்னு ஒரு சொன்னார். அதாவது நாம நம்மளோட பாரம்பரியமான வீணை இல்லைன்னா சித்தார் இசையை எதிர்பார்த்தோம், ஆனா இங்க ஒரு இங்கிலீஷ் பேண்டு வாசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த விமர்சனம். இது ரொம்பவே ஆழமான ஒரு பாயிண்ட். நம்ம அரசியலமைப்பு இந்தியாவோட ஆன்மாவை பிரதிபலிக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருந்திருக்கு. டி. பிரகாசம் மாதிரி தலைவர்கள் இன்னும் ஒருபடி மேல போய் மகாத்மா காந்தி விரும்பின பஞ்சாயத் ராஜ் மாதிரி கிராமிய கட்டமைப்புகளுக்கு இது முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அதுக்கு காரணம் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில இருந்த அந்த கொள்கை ரீதியான முரண்பாடு தானே. ஆமாங்க. காந்தியடிகள் அதிகார பரவலாக்கல், அதாவது டீசென்ட்ரலைசேஷன் மூலமா கிராம பஞ்சாயத்துகள் கிட்ட அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சார். ஆனா பல 100 சமஸ்தானங்களா இருந்த நாட்டை ஒன்னு சேர்க்கணும்னா ஒரு ஸ்ட்ராங் சென்டர் தேவை அப்படின்னு அம்பேத்கர் நம்பினார். இந்த மாதிரி சிக்கல்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இதோட அளவை பத்தி H.V. காமத் பண்ண ஒரு முரண் நகைச்சுவை இருக்கு பாருங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். The emblem and the crest that we have selected for our assembly is an elephant. Our constitution too is the bulkiest that the world has produced அப்படின்னு அவர் சொல்றார். ஆமா, நம்ம நிர்ணய சபையோட லோகோவா ஒரு யானையை தேர்ந்தெடுத்தோம். அதுக்கேத்த மாதிரியே நம்ம அரசியலமைப்பும் யானை மாதிரி பிரம்மாண்டமா உலகின் மிகப்பெரிய அரசியலமைப்பா மாறிடுச்சு அப்படின்னு அவர் கிண்டல் பண்றார்.
அது கேட்கறதுக்கு ஒரு ஜோக் மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற ரியாலிட்டியை நம்ம யோசிக்கணும். அது ஏன் இவ்ளோ பெருசா மாறுச்சு? ஏன்னா மத்திய அரசுக்கு மட்டும் இல்லாம பல மாநிலங்களுக்கும் சேர்த்து நம்ம ஒரே டாக்குமெண்டா எழுத வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. நம்ம நாட்டோட பிரம்மாண்டமான டைவர்சிட்டி அப்புறம் சிறுபான்மையினர் உரிமைகள் அப்படின்னு எல்லாத்தையும் டீட்டெயிலா விளக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருந்துச்சு. ஓகே, இவ்ளோ பெரிய ஆவணம் அப்படின்னா அதோட மொழியும் ரொம்ப காம்ப்ளெக்ஸா தானே இருக்கும். ஹெச்கே மாஹேஸ்வரி இத அ லாயர்ஸ் பாரடைஸ் அப்படின்னு விமர்சிக்கிறார். அதாவது வழக்கறிஞர்களின் சொர்க்கம். ஆமா, இது நிறைய கேஸ்களுக்கு வழிவகுக்கும், இதனால நம்ம வழக்கறிஞர்களுக்கு ஏகப்பட்ட வேலை கிடைக்கும் அப்படின்னு அவர் விமர்சிச்சிருக்கார். அதாவது give our able and ingenious lawyers plenty of work to do அப்படின்னு சொல்றாரு. அது ஓரளவுக்கு உண்மைதான். நம்ம அரசியலமைப்பை எழுதினவங்கள முக்காவாசி பேரு சட்ட வல்லுநர்கள். அதனால அதுல இருக்கிற அந்த லீகல் லாங்குவேஜை சாதாரண மக்களுக்கு புரியாத மாதிரி கொஞ்சம் கடினமாவே அமைஞ்சிடுச்சு. அதனால தான் ஒரு சாதாரண குடிமகளுக்கான டாக்குமெண்டா இருக்கிறத விட இது ஒரு லீகல் மேனுவல் மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க ஆதங்கப்பட்டாங்க. ஆமாங்க. இப்போ நாம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். பாரோடு கான்ஸ்டிடியூஷன், அப்புறம் 35ஆம் ஆண்டு சட்டத்தோட காப்பி, அன்இண்டியன் அண்ட் அன்காந்தியன், எலிஃபண்டைன் சைஸ், அப்புறம் லாயர்ஸ் பாரடைஸ் அப்படின்னு 6 முக்கிய தளங்கள்ல இது விமர்சனம் செய்யப்பட்டிருக்கு. கண்டிப்பா. இந்த விமர்சனங்கள் எல்லாமே நீங்க மெயின்ஸ் எக்ஸாம்ல ஆன்சர் எழுதும்போது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அந்த விமர்சனங்களை இங்கிலீஷ் கோட்ஸோட குறிப்பிட்டு அதுக்கு அம்பேத்கர் கொடுத்த தர்க்க ரீதியான பதில்களையும் எழுதுனீங்கன்னா உங்களோட ஆன்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சூப்பர். ரொம்ப அருமையா சம்மரைஸ் பண்ணீங்க.